ஓகே, நாங்க வகுப்பை ஆரம்பம் செய்வோம். எங்க வகுப்பை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ மைக்கெல்லாம் கிளியரா பிள்ளைகள்? வீடியோ மைக்கெல்லாம் கிளியரா? ஓகே ரைட். போன வகுப்புல நாங்க எங்களோட முக்கியமான சமிக்ஞைகளை அனலாக் சமிக்ஞை அனலாக் வடிவில் மாற்றம் அடைகிறது. அனலாக் சமிக்ஞை டிஜிட்டல் வடிவில் மாற்றம் அடைய போறது இன்று. டிஜிட்டல் சமிக்ஞை டிஜிட்டல் வடிவில் மாற்றம் அடைந்தது நேற்று. ஒரு டிஜிட்டல் சமிக்ஞை அனலாக் சமிக்ஞையாக மாற்றம் அடைகிறது. இவ்வாறான சமிக்ஞைகள் மாற்றங்கள் நாங்க போன வகுப்புல படித்து முடிச்சோம். இன்றைய வகுப்புல நாங்க கடைசியாக எங்களுக்கு பாக்கி இருக்கிறது. இன்றைய வகுப்புல எங்களுடைய இந்த டியூப் நாங்க நெருக்கிடலாம், முடிக்க இயலாது, முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். எங்களுடைய அடுத்த வகுப்புல நாங்க எங்களுடைய இந்த பாடத்தினுடைய கணிப்பீட்டு பகுதியை மட்டும் வச்சுட்டு மற்ற 2 பகுதிகளையும் நாங்க ஆரம்பம் செய்யலாம். 2 பகுதிகளையும் நோட்ஸ் பகுதியில ஆரம்பம் செய்யலாம். ரைட், ஒரு 1 minute. ரைட், நான் ஓப்பன் செய்யறேன். வாராக வெயிட்டிங். ரைட், இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பிள்ளைகள் 2 ஹெடிங் போட்டிருக்கு. பண்பேற்றம், பண்பிறக்கம். பண்பேற்றம், பண்பிறக்கம். உங்களுக்கு தெரியும், தொலைபேசி இணைப்பினூடாக வருவது அனலாக் சமிக்ஞை. கணனி விளங்கிக் கொள்வது டிஜிட்டல் சமிக்ஞை. தொலைபேசி இணைப்பினூடாக வருகின்ற அனலாக் சமிக்ஞையை கணனி விளங்கிக் கொள்ளக்கூடிய டிஜிட்டல் சமிக்ஞையாக மாற்றுறதுக்கு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை ஒரு கருவி ஒன்று நாங்க இணைய இணைப்பின் போதே சேர்த்து வாங்கணும். அந்த கருவிக்கு பெயர் என்ன? இன்றைக்கு அந்த கருவி திரிவடைஞ்சு ரவுட்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா அந்த கருவி அந்த காலத்துல மொடம் என்று பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த மொடம் பிள்ளைகள் 2 பணிகளை செய்யுது. ஒன்று, ஒரு அனலாக் சமிக்ஞையை கணனிக்கு வருகின்ற போது ஒரு டிஜிட்டல் சமிக்ஞையாக மாற்றுது. மீண்டும் டிஜிட்டல் சமிக்ஞையை அனலாக் சமிக்ஞையாக மாற்றுகின்றது. டிஜிட்டல் சமிக்ஞையை அனலாக் சமிக்ஞையாக மாற்றுகின்றது. இந்த 2 பணிகளையும் செய்வது மொடம். ஒரு டிஜிட்டல் சமிக்ஞையை அனலாக் சமிக்ஞையாக மாற்றுகின்ற செயற்பாட்டுக்கு பேரு மொடியூலேஷன் என்று சொல்லுவாங்க. ஓலவலை சீட்டில 10ஆம் ஆண்டுல மொடத்தை பத்தி படிக்கிற நேரம் அவங்களோட ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் படிப்பிச்சிருப்பாங்க. டிஜிட்டல் டு அனலாக் மொடியூலேஷன். மாற்றம் அடைந்த அனலாக்கை மீண்டும் டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு பேரு டிமொடியூலேஷன். அப்ப டிஜிட்டல் சமிக்ஞை ஒன்றை அனலாக் சமிக்ஞையாக மாற்றுறது மொடியூலேஷன். அவங்க அங்க ஓஎல்ஐசிடி 10ஆம் ஆண்டு இங்க இல்ல. அப்படியே டிஜிட்டலை அனலாக்கா மாற்றியதன் பிற்பாடு அவ்வாறு மாற்றம் அடைந்த அந்த அனலாக்கை மீண்டும் டிஜிட்டலாக மாற்ற தொழிற்பாட்டுக்கு பேரு டிமொடியூலேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி படிச்சுதான் திருப்பா உங்களுக்கு இதுக்குள்ள எங்கட கணினியில டிஜிட்டல் சமிக்ஞை அனலாக் சமிக்ஞை தொடர்பான பகுதிகள். இப்ப இதுல நாங்க பார்க்க போறது எங்க டியூப்ல பண்பேற்றம் மற்றும் பண்பிறக்கம். பண்பேற்றம் என்றால் மொடியூலேஷன், பண்பிறக்கம் என்று சொன்னால் டிமொடியூலேஷன் வித் மொடம். இது மொடத்திர பணியோடு இந்த வேலை நடக்க போகுது. ரைட், இதுல சந்திக்கிறாங்க. மொடமானது ஹைலைட் பண்ணுங்க பிள்ளைகள். மொடமானது இலக்கமுறை சமிக்ஞையினை, அண்டர்லைன் இலக்கமுறை சமிக்ஞையினை ஒப்புமை சமிக்ஞையாக மாற்றி, அண்டர்லைன் ஒப்புமை சமிக்ஞையாக மாற்றி. அப்ப இலக்கமுறை சமிக்ஞையில் அவரது நோட் பண்ணுங்க டிஜிட்டல், ஒப்புமை சமிக்ஞைக்கு அவரது நோட் பண்ணுங்க அனலாக். ஒப்புமை சமிக்ஞைக்கு அவரது நோட் பண்ணுங்க அனலாக். ஒப்புமை சமிக்ஞைக்கு அவரது நோட் பண்ணுங்க அனலாக். மாற்றி பிரகடிக்க போட்டிருக்காரு பண்பேற்றம். இவ்வாறு பண்பேற்றப்பட்ட சமிக்ஞையினை தொலைபேசி இணைப்பினூடாக செலுத்தும். அப்ப கணனி யூஸ் பண்றது டிஜிட்டல், அது தொலைபேசி இணைப்பினூடாக செல்ல இயலாது.
அப்படி சொல்லணும் என்றால், அவ்வாறு செல்ல வேண்டும் என்றால் அது அனலாகா மாற்றணும். ஆகவே அந்த மாத்திர பணிக்கு பேரு பண்பேற்றம். இந்த பண்பேற்றம் என்ற பணியை செய்கின்ற கருவி வந்துட்டு மொடம் என்ற கருவி. பின்னர் பெற்ற இடத்தில் ஒப்புமை சமிஞ்சையினை இலக்கமுறை சமிஞ்சையாக மாற்றும் செயற்பாடு பண்பிறக்கம். இது மொடமுக்குள்ள நடக்கிற வேற. நல்லா விளங்கிக்கோங்க, குழம்பிடக்கூடாது. மொடம் 2 பணியை செய்யுது. தொலைபேசி இணைப்பினூடாக வார அனலாக டிஜிட்டலா மாத்தும், மீண்டும் டிஜிட்டலை அனலாகா மாத்தும். டிஜிட்டலை அனலாகா மாத்துவது மொடியுலேஷன் என்றால், ஒப்புமை சமிஞ்சை அனலாக் சமிஞ்சையை மீண்டும் டிஜிட்டலா மாத்துறது மொடியுலேஷன் மாதிரி டிமொடியுலேஷன். பின்னர் பெற்ற இடத்தில் ஒப்புமை சமிஞ்சையினை இலக்கமுறை சமிஞ்சையாக மாற்றம் செய்கிறது பண்பிறக்கம் செய்யும். பெரும் சாதனமானது ஆகவே பெரும் சாதனமானது தரவினை சரியாக பெற்றுக்கொள்ள உதவும். பெரும் சாதனம் என்றால் ரிசீவர். ரிசீவ் என்ற கணனி பெறுகின்ற தரவினை சரியாக பெற்றுக்கொள்ள உதவும். இவனுக்கு கன்ஃபியூஸ் வேணாம், எந்த குழப்பமும் வேணாம். கணனியில தொலைபேசி இணைப்பினூடாக கணனிக்கு தரவு பரிமாற்றத்தை வழங்குபவர் மோடம். இவர் 2 பணியை செய்வாரு. தொலைபேசி இணைப்பினூடாக வருவது அனலாக் சமிஞ்சை, அது கணனிக்கு விளங்கணும் டிஜிட்டலாக மாற்றும். டிஜிட்டல் சமிஞ்சை கணனியில் இருந்து வழியாகும், அது தொலைபேசி இணைப்பினூடாக செல்லணும் என்றால் அனலாக்கா மாற்றும். இந்த 2 பணியை செய்யறது மோடம். அவ்வளவுதான். இப்ப நாங்க படிப்பிக்க போற ஹெடிங் இந்த மோடம் பத்திய வினா பிள்ளைகள் 2017ஆம் ஆண்டு MCQ 7 வந்திருக்கு. 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு MCQ 7 வந்திருக்கு. இப்ப நாங்க படிப்பிக்க போறது PCM. நல்லா விளையணுமா? PCM ஃபுல் மீனிங் பல்ஸ் கோட் மாடுலேஷன். பரீட்சை பேப்பர்ல 2 ஆண்டுகள் தொடராக கேள்வி வந்திருக்கு. 2015ஆம் ஆண்டு 12ஆம் வினா, 2016ஆம் ஆண்டும் 12ஆம் வினா. பல்ஸ் கோட் மாடுலேஷன் தமிழாக்கம் துடிப்பு குறிமுறை பண்பேற்றம். இந்த துடிப்பு குறிமுறை பண்பேற்றம் என்ன செய்யுது? எங்கள்கிட்ட இருந்து ஒரு அனலாக் சமிஞ்சையை பெற்று, இது மொடமலாம் இல்ல அனலாக் சமிஞ்சை டிஜிட்டலாக மாற்றம் அடைகிற அந்த திரிபடைதலுக்கு பேரு PCM. அவ்வளவுதான். அப்ப அனலாக் சமிஞ்சை டிஜிட்டல் சமிஞ்சையாக மாற்றம் அடைகிற செயற்பாட்டுக்கு பேரு PCM. இந்த PCM ஆனது ஒரு அனலாக் சமிஞ்சையை ஒரு டிஜிட்டல் சமிஞ்சையாக மாற்றுகின்ற போது 3 படிமுறைகளில் தான் இதை மாற்றம் செய்யும். எடுத்த உடனே மாற்றாது. முதலாவது சொல்லுவாங்க மாதிரியாக்கம் நடைபெறும். ஆங்கிலத்துல சாம்பிளிங் என்று சொல்லுவாங்க. 2வது குவாண்டைசிங் என்று சொல்லி நடைபெறும். குவாண்டைசிங் என்று சொல்லுவாங்க. குவாண்டைசேஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதுக்கு பிறகு என்கோடிங் என்று சொல்லக்கூடிய குறியாக்கம் ஒன்று நடைபெறும். ஆகவே ஒரு அனலாக் சமிஞ்சை ஒரு டிஜிட்டல் சமிஞ்சையாக உடனடியாக ஒரு படிமுறையில நடக்கிறதுல, அது 3 படிமுறையில நடக்கும். 3 படிமுறையும் கிராஃப் கீறி விளங்கப்படுத்த போறோம், கவனிச்சுக்கோங்க. முதலாவது சாம்பிளிங் நடக்கும். சாம்பிளிங் என்ற மாதிரியாக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் குவாண்டைசிங் என்று சொன்ன குவாண்டைசேஷன் நடக்கும். குவாண்டமாக்கல் தமிழ்ல. அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு என்கோடிங் நடக்கும். என்கோடிங் நடந்த உடனே அந்த எண்ணியல் சமிஞ்சையாக அந்த அனலாக் சமிஞ்சை மாற்றம் அடையும். இப்ப பாப்ப நோட்ஸ. தரவுகளை பண்பேற்றம் செய்வதற்கு பல்வேறு திட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, உண்மை. ஆனால் துடிப்பு குறிமுறை பண்பேற்றம் என்பது ஒப்புமை சமிஞ்சையின் மாதிரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாகும். அண்டர்லைன். PCM என்பது ஒப்புமை சமிஞ்சையின் மாதிரிகள். அவ்வளவு அண்டர்லைன். PCM என்பது ஒப்புமை சமிஞ்சையின் மாதிரிகள். அவ்வளவு அண்டர்லைன். PCM என்பது ஒப்புமை சமிஞ்சையின் மாதிரிகள் என்றது அண்டர்லைன். துடிப்பு குறிமுறை பண்பேற்றம் என்பது பொதுவாக ஒப்புமை சமிஞ்சையினை இலக்கமுறை சமிஞ்சையாக மாற்ற பயன்படுகின்றது. அண்டர்லைன். PCM அண்டர்லைன் ஒப்புமை சமிஞ்சையினை இலக்கமுறை சமிஞ்சையாக மாற்ற பயன்படுகின்றது. இப்ப PCM ஃபுல் மீனிங் பல்ஸ் கோட் மாடுலேஷன், தமிழ்ல துடிப்பு குறிமுறை பண்பேற்றம். ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதுங்க. 2 இடைவெளி இருக்கு, எழுதி கொள்ளுங்க. ஒப்புமை சமிஞ்சையானது எண்ணியல் சமிஞ்சையாக ஒப்புமை சமிஞ்சையானது எண்ணியல் சமிஞ்சையாக
PCM இல் துடிப்பு குறிமுறை பண்பேற்றத்தில் அத சுருக்கமா PCM இல் பின்வரும் 3 படிமுறைகளின் கீழ் பின்வரும் 3 படிமுறைகளின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. பின்வரும் 3 படிமுறைகளின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒன்று தந்திக்கிறாங்க மாதிரியாக்கம் சாம்பிளிங் என்று தந்திக்கிறாங்க. இரண்டாவது தந்திக்கிறாங்க குவாண்டமாக்கல் குவாண்டைசேஷன் என்று தந்திக்கிறாங்க. என்னன்னு பாப்ப வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். மூணாவது தந்திக்கிறாங்க குறியாக்கம் என்கோடிங் என்று தந்திக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு படம் தரப்பட்டிருக்கு. அந்த படத்துல இப்படியான ஒரு வேவ் ஒன்று இருக்கு. இந்த வேவ் யாரு? இப்படி வார அந்த வேவுக்கு பேர் என்ன? ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட படத்துல முதலாவதுல இருக்கிற ஒரு வேவ் ஒன்று இருக்குல்ல பிள்ளைகள், அந்த வேவுக்கு பெயர் என்ன? அந்த வேவுக்கு பெயர் வந்துட்டு அனலாக் சமிஜை. அந்த அனலாக் சமிஜை 3 படிமுறைகளினூடாக என்கோடிங் ஆகி எங்களை டிஜிட்டல் சமிஜையாக மாறுது. முதலாவது படிமுறை சாம்பிளிங், இரண்டாவது படிமுறை குவாண்டைசிங், மூணாவது படிமுறை என்கோடிங். அந்த என்கோடிங் ஊடாக அந்த சமிஜை 1010 என்ற நிலைக்கு மாறுது. 1010 என்ற நிலைக்கு மாறினால் அவர் என்ன நிலையை நோக்கி போறாரு? ஆன்சர் பண்ணுங்க. 1010 என்ற நிலைக்கு போனால் அவர் என்ன நிலைக்கு போறாரு? டிஜிட்டல் என்ற நிலைக்கு வாராரு. ரைட், டிஜிட்டல் என்ற நிலைக்கு வாராரு. ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள், எங்கட சப்ஜெக்டுக்குள்ள ஒரு அனலாக் சமிஜைய ஒரு டிஜிட்டல் சமிஜையாக மாற்றுவதாக இருந்தால் அது 3 படிமுறைகளில் இடம்பெறுகிறான். கொஞ்சம் விளங்கிக்கோங்க. அந்த 3 படிமுறைகளை நான் வரைகிறேன். முதலாவது சொல்றாரு சாம்பிளிங் என்று சொல்றாரு, அப்படின்னா மாதிரியாக்கம். இரண்டாவது சொல்றாரு குவாண்டைசேஷன் அப்படின்னு சொல்றாரு. குவாண்டைசேஷன் அப்படின்னா குவாண்டமாக்கல், தமிழ் எனக்கும் தெரியாது. மூணாவது குறியாக்கம் என்று சொல்றாரு. அதுக்கு பெயர் அவர் வச்சுக்கிறாரு என்கோடிங் அப்படின்னு வச்சுக்கிறாரு. எங்களை நோக்கி ஒரு அனலாக் சமிஜை ஒன்று வரப்போகுது. இந்த சமிஜை 01 அடிப்படையாக கொண்ட இப்படி ஒரு சமிஜையாக மாற்றம் அடைய போகுது. இது முதலாவது சாம்பிளிங்கால, இரண்டாவது குவாண்டைசிங்கால, மூணாவது என்கோடிங்கால நடக்குமா? ரைட், முதலாவது படத்தை நான் கீறிக்கோங்க, விளங்கப்படுத்துறேன். இந்த படத்துல XH YH இரண்டையும் நாங்க மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல வீச்சு ஆம்ப்ளிடியூட குறிப்போம் நாங்க. அதாவது எங்களுடைய அலையினுடைய உயரத்தை சக்தியை குறிப்போம் வீச்ச. இந்த இடத்துல நேரத்தை குறிப்போம், நேரத்தை குறிப்போம். இந்த நேரத்தை அவங்க எப்படி பிரிப்பாங்கன்ற பிள்ளைகள், ஒவ்வொன்றும் சம அளவிலான ரெகுலர் டைம் டேபிள், டைம் இன்டர்வல் சரி பிரிப்பாங்க. உதாரணமாக 2 நிமிடம் 2t, 4 நிமிடம் 40, 6 நிமிடம், 8 நிமிடம், 10 நிமிடம் என்று நாங்க 2 நிமிட இடைவேளைகளாக பிரிச்சிருக்கிறோம். இங்க பீச்சுகளை நாங்க 2 அல்லது 5, 5, 10, 15, 20, 25 இடைவெளிகளாக பிரிச்சிருக்கிறோம். இப்ப எங்களை நோக்கி வந்த சமிஜை ஒன்று இந்த மாதிரித்தான் போகுது என்று வச்சுக்கொள்வோம். இந்த சமிஜை இது அனலாக் சமிஜை. இந்த அனலாக் சமிஜைய மாதிரியாக்கம் செய்யறா என்ன அர்த்தம்டா பிள்ளைகள்? ஒவ்வொரு சமமான நேர இடைவேளைகளுக்குள்ளையும் இந்த சமிஜையில வீச்சு பெருமானத்தை மாதிரிகளாக பிரிக்கிற. ஒவ்வொரு நேர இடைவேளைகள்லையும் 2 நிமிடத்துக்குள்ள இந்த சமிஜைய பல்வேறு மாதிரிகளாக பிரிக்கிறதுக்கு பேர் யார் என்றால் சாம்பிளிங்காக கருதப்படும். இப்ப நான் சாம்பிளிங் செய்ய போறேன் பாருங்க பிள்ளைகள். இந்த 2 நிமிடத்துக்குள்ள இந்த சமிஜை இது ஒரு பகுதி, இந்த 2 நிமிடத்துக்குள்ள இந்த சமிஜை இன்னும் ஒரு இந்த பகுதி,
இந்த 2 நிமிடத்துக்குள்ள இந்த சமிஜை இந்த பகுதி, இந்த 2 நிமிடத்துக்குள்ள இந்த சமிஜை இந்த பகுதியில இருக்கு, இந்த 2 நிமிடத்துக்குள்ள இந்த சமிஜை இந்த பகுதியில இருக்கு. இப்படி பிரிக்கிற செயற்பாட்டுக்கு பேரு சாம்பிளிங் என்று அழைக்கப்படும். கிளியரா? முதலாவது சாம்பிளிங் என்னண்டு? அப்ப சாம்பிளிங்ல வழக்கமான நேர இடைவேளைகள் ஒவ்வொன்றும் 2 நிமிடம். உதாரணம் 1 நிமிடம் இருக்கலாம், 10 நிமிடங்கள், 20, ஆனா ஒவ்வொன்றும் சமமான நேர இடைவேளைகளாக இருக்கும். அதற்கு அமைவாக வீச்சுக்கள் தான் துணியப்படும். அப்ப வீச்சுக்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நேர இடைவேளைகளுக்கு அமைவாக அங்க அனலாக் சமிஜைய பிரித்து செப்பரேட் பண்றதுக்கு பேரு, பிரித்து எடுக்கிறதுக்கு பேரு சாம்பிளிங். சாம்பிளிங் கிளியரா பிள்ளைகள்? சாம்பிளிங் கிளியரா பிள்ளைகள்? இது வினாவுல எங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, வீச்சு டைமை சொல்லுவாங்க, பிரிச்சு விடுற அவ்வளவுதான். ரைட். இப்ப இந்த ஒவ்வொரு நேர இடைவேளையிலையும் வீச்சினுடைய பெருமானம் துணியப்படுகிறது பாருங்க. ஒவ்வொரு நேர இடைவேளையிலையும் வீச்சினுடைய பெருமானம் துணியப்படுகிறது பாருங்க பாருங்க பாருங்க. இந்த 2 டைம்ல, இந்த 2 நிமிடத்துல இந்த வீச்சிட பெருமானம் கிட்டத்தட்ட பிள்ளைகள் நாங்க சொல்லலாம் உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 14 கிட்ட போயிட்டு நாங்க இவ்வளத்தை சொல்லுவோம். இத முதலாவது சொல்லுவோம் 14.2 என்று சொல்லுவோம். இதை நாங்க அளந்து பார்க்கிற 2வது டைம்ல இதை நாங்க சொல்லலாம் பிள்ளைகள் 17.3 என்று சொல்லலாம் உதாரணத்துக்கு. இதையும் நாங்க 17.4 என்று சொல்லலாம். இந்த பெருமானத்தை நாங்க பார்க்கிற நேரம் இது 14.9 என்று சொல்லலாம். இந்த பெருமானத்தை நாங்க கிட்டியதாக பார்க்கிற நேரம் இது 9.8 அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். அப்ப ஒவ்வொரு நேர இடைவேளைகளையும் வீச்சிட பெருமானங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது விளங்கிட்டா? ஒவ்வொரு நேர இடைவேளையிலையும் வீச்சினுடைய பெருமானங்களை நான் துணிஞ்சிருக்கிறேன். விளங்கிட்டா? ரைட். இந்த துணிஞ்ச பெருமானங்களை நான் கிட்டிய முழுத்தானத்திற்கு பைனரியாக மாற்றுவேன். கிட்டிய முழுத்தானத்துக்கு பைனரியாக மாற்றுவோம். அப்ப 14.2 கிட்டிய முழுத்தானம் ஆகினா 14, 17.3 கிட்டிய முழுத்தானம் ஆகினா 17, 17.4 கிட்டிய முழுத்தானம் ஆகினா 17, 14.9 கிட்டிய முழுத்தானம் ஆகினா 15, 9.8 கிட்டிய முழுத்தானம் ஆகினா 10. கிட்டிய முழுத்தானமாகி நான் இதற்கு பைனரியை நோட் பண்ணுவேன். 1100 8 4 12 1110. ரைட்? தெரியுதா பிள்ளைகள்? இப்படி 10க்கு 10 10 இப்படி கிட்டிய முழுத்தானத்தையும் கண்டு அதற்குரிய துவித பெருமானங்களையும் குறிக்கிற செயற்பாடு வரை குவாண்டைசிங்காக கருதப்படும். இப்ப சொல்லுங்க, சாம்பிளிங் இல்லாம குவாண்டைசிங் நடக்கலாமா? சாம்பிளிங் இல்லாம குவாண்டைசிங் நடக்கலாமா? நடக்க முடியாது. அப்ப சாம்பிளிங் ஒவ்வொரு நேர இடைவேளையிலையும் பிரிச்சு வந்த வீச்சு பெருமானத்தை கிட்டிய முழுத்தானத்துக்கு மாற்றி அதை பைனரியில குறித்து வைக்கிற செயற்பாடு வரையும் அதுக்கு பேரு குவாண்டைசிங். இப்ப என்கோடிங் என்றா யாரு? எங்களுக்கு தான் இனி பைனரி கிடைச்சிட்டே பிள்ளைகள். கிடைச்ச பைனரியை 8 பிட்ஸ் 16 பிட்ஸ் 32 பிட்ஸ் என்ற அடிப்படையில் அதற்குரிய சதுர துண்டு அலைகளாக வரைகிற செயற்பாட்டுக்கு பேரு என்கோடிங். இப்ப சொல்லுங்க, என்கோடிங் நடக்கணும்டா குவாண்டைசிங் நடந்திருக்கணுமா இல்லையா? குவாண்டைசிங் நடந்திருக்கணுமா இல்லையா? குவாண்டைசிங் இல்லாம என்கோடிங் கிடைக்காது. ஏன்னா குவாண்டைசிங்ல கிட்டிய முழு பெருமானத்தினுடைய பைனரி பெருமானத்தை நாங்க பெற்றுடுவோம். இந்த பைனரி பெருமானம் உதாரணத்துக்கு பாருங்க பிள்ளைகள், 1110க்கு உங்களுக்கு டிஜிட்டல் தர தெரியாதா? ஒன்றுக்கும் அலை மேல, அடுத்ததுக்கும் அலை மேல, அடுத்ததுக்கும் அலை மேல, இதுக்கு அலை கீழே. ரைட்டா? தெரியுது? ஒன்றுக்கும் மேல, பூஜ்ஜியத்துக்கு கீழே என்றவாறு நாங்க கூறினோம். அதுக்கு பேரு என்கோடிங். அப்ப குறியாக்கம் என்கிறது என்ன? இந்த கிட்டிய முழுத்தானத்தினுடைய துரித பெறுமதிகளுக்கு டிஜிட்டல் சமிஜை வரைகிற செயற்பாட்டுக்கு பேரு ஒரு ஆள் கேட்டிருந்தாரு என்கோடிங். என்கோடிங்.
கிளியரா ஸ்கிரீனை ஷேர் பண்ணி விளங்கப்படுத்தவா? கிளியரா பிள்ளைகள்? ஸ்கிரீனை ஷேர் பண்ணி இன்னொரு தரம் ஸ்கிரீன்ல விளங்கப்படுத்தவா? ஸ்கிரீனை ஷேர் பண்ணி இன்னொரு தரம் ஸ்கிரீன்ல விளங்கப்படுத்தவா? ஓகே ரைட். இப்போ நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். வீடியோ தேவையில்ல. எங்களோட ஸ்கிரீன்ல எங்களோட நோட்ஸ் எங்களோட 6வது பாடம் 6வது யூனிட் இருக்கிறார். இதுல எனக்கு தேவை இப்ப பிசிஎம் ஓட சம்பந்தப்பட்ட விஷயம். ரைட். ஸ்கிரீனை ஷேர் பண்ணி கொடுறேன். வீடியோ தேவையில்லை. வீடியோ வேணாம். ரைட். இங்க பாருங்க. இப்ப திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுறேன். இப்போ உங்களோட டியூட் எடுங்க பிள்ளைகள். யாரும் ஸ்கிரீன்ல தயவு செய்து கீற வேணாம். கீறின நோ இன்ஃபர்மேஷன். உடனடியாக கிளாஸ் அவுட் ஆக்கல். கிளாஸை விட்டு இமீடியட்லி அவுட் ஆள். ஸ்கிரீன்ல தேவையில்லாம ட்ராயிங் பண்ணினால் டவுட்னா நான் உங்களை மட்டும்தான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு மட்டும் மெசேஜ் வர மாதிரி. ஸோ நீங்க டவுட்னா கேளுங்க. நீங்க கேட்குற டவுட்டை நான் மட்டும்தான் பார்ப்பேன். அது நல்ல கேள்வியா இருந்தால் நான் சத்தம் போட்டு விளங்கப்படுத்துவேன். இல்லைடா சத்தம் போடாம விட்டுவேன். ரைட். இப்ப பிசிஎம் தான் நோட்ஸ் எழுதிட்டோம். என்னண்டு அது நிறைய பிசிஎம் எங்களுக்கு மூணு முறையில நடக்குது. என்ஆர் செட்டாம் நம்ம காண்ற பைனரிக்கு என்ஆர் செட் அப்படியானால் வரைய இல்ல. இது என்ஆர் செட் அடிப்படையில வரைஞ்சா சரி. என்ஆர் செட் இயல்பான என்ன விளையல்? 1 0 0 0 வளமையான என்ஆர் செட் முறையில வரைஞ்சா சரியா? 00 405 ஓகேயா? 00 405 ஓகே. அப்படில 405 ஓகே தானே? என்ஆர் செட்ல வரைஞ்சா சரியா? வளமையான இயல்பான முறையில வரைஞ்சா சரி. எஸ் 305 பதில் தந்திக்கிறாங்க. என்ஆர் செட் மாதிரி வரையிறது. குட். ரைட். சாம்பிளிங் நடக்கணும், குவாண்டைசிங் நடக்கணும், என்கோடிங். அந்த என்கோடிங் ஊடாக அது டிஜிட்டல் சிக்னலாக மாறிடும். அப்ப இதெல்லாம் நோட்ஸ் எழுதுறோம். லேட் ஆகி கொஞ்சம் பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், எங்களை நோக்கி எங்களோட முதலாவதுல வந்திருக்கிறது 0 ஸ்டேஜ்ல வந்திருக்கிறது ஒரு அனலாக். இந்த அனலாக் சமிஜை பாருங்க. எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்ல ஆம்ப்ளிடியூடுங்கிற வோல்டேஜ் எடுத்து சாம்பிளிங் மாதிரியாக்கம் டைம் வந்து ஒவ்வொன்றும் சம அளவிலான டைம். அது பேர் வைக்கிற T 2T 3T 4T அப்படின்னு ஜிஆர் ஒவ்வொன்றும். இந்த ஒவ்வொரு நேர இடைவெளியிலையும் பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல இது மீட் பண்ணுது. பூஜ்ஜியத்தையும் நாங்க மென்ஷன் பண்ணல. இங்க நான் பூஜ்ஜியம் இந்த பாருங்க. பூஜ்ஜிய நேர இடைவெளியும் இங்க காணணும். நான் இதை சொல்லப்படல. இன்னருக்கு சந்திக்கிறது. ரைட். அதே மாதிரி இன்னருக்கு சந்திக்கிறது. அதே மாதிரி பாருங்க இன்னருக்கு சந்திக்கிறது. அதே மாதிரி பாருங்க இன்னருக்கு சந்திக்கிறது. அதே மாதிரி இன்ன ரைட். இப்படி இந்த சந்திக்கிற முறையில இத ஒவ்வொரு நேரத்துக்கு அமைவாக இப்படி பிரிச்செடுக்கிறதுக்கு பேரு சாம்பிளிங். ரைட். இந்த சாம்பிளிங்குக்கு பிறகு குவாண்டைசிங் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா குவாண்டைசிங் நடக்குது. அதே ஆம்ப்ளிடியூட். ஆனா இது என்ன கோட்ல போகுது? பைனரியில போகுது. அதே டைம். அப்ப இந்த இடத்துல இங்க அவர் டைம் தரல. அது கிட்டிய முழுத்தானமாகிய 4க்கு எடுத்திருக்கு. 4னுடைய பெருமானம் 100. இது கிட்டிய முழுத்தானமாகிய 6க்கு எடுத்திருக்கு. 6னுடைய பைனரி 110. கிட்டிய முழுத்தான 5க்கு எடுத்திருக்கு. 5னுடைய பைனரி 101. அப்படி 3க்கு 1க்கு 1க்கு 2. இப்ப குவாண்டைசிங் நடந்துச்சு. என்கோடிங் தான். இந்த முதலாவது பூஜ்ஜிய துண்டுல வந்தது 100 இல்லையா? 100. அப்ப பாருங்க பிள்ளைங்க, 100ல 1க்கு அலை மேல, 0க்கு அலை கீழே, 0க்கு அலை கீழே. அடுத்து 6க்கு 110 இல்லையா பிள்ளைங்க? பாருங்க 110. இல்ல 1க்கு அலை மேல, 1க்கு அலை மேல, 0க்கு அலை கீழே நடக்கிறது. 2 துண்டு பிள்ளைகள் சைக்க பாருங்க. அடுத்து 101 பாருங்க பிள்ளைங்க. 101. அப்ப 1க்கு அலை மேல, 0க்கு அலை கீழே, 1க்கு அலை மேல. இந்த மாதிரி கீறதுக்கு பேர் தான் கோடிங். அப்ப கோடிங்ல பைனரி பெருமானம் பெற்றதுக்கு பிறகு அது சதுர அலைகள் கொண்ட வடிவத்துக்கு மாற்றப்படுது. இதற்கு பேரு என்கோடிங். இந்த சாம்பிளிங்ல என்ன மாதிரி இவரு எங்கட அந்த கிட்டிய முழு பெருமானத்தை பெறாருன்னு சொல்லி ஒரு விளக்கம் தந்திருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த துண்டுகளுக்கு பேர் நாங்க என்ன சொன்னோம்? இந்த ஒவ்வொரு துண்டுக்கும் பேர் என்ன சொன்னோம்? ஒவ்வொரு நேர இடைவெளியும் என்ன தெரியுமா பிள்ளைகள்? 0.2. அடுத்தது 0.2, 0.2, 0.2 என்ற நேர இடைவேளைகளில் இந்த வீச்சுகளை ஒவ்வொரு பிரிவுகளாக இப்படி பிரிச்சிருக்கிறார். இந்த பிரிவட்ட அந்த துண்டுகளுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? பிரிவட்ட இந்த துண்டுகளுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? பிரிவட்ட துண்டுகளுக்கு பேர் என்ன? மாதிரி.
இது எத்தனை பிட்ஸ் எழுதுறது நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். 3 பிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதாரணம் தந்திருக்கு. அது வாரண்ட 4, 8, 16 பிட்ஸ் எல்லாம் எழுதணும். இது எக்ஸாம்பிள் தானே பிள்ளைகள். இது 3 பிட்ஸ்ல எக்ஸாம்பிள் தந்திருக்காரா? ரைட். 3 பிட்ஸ் இல்ல எக்ஸாம்பிள். இது அந்த இயற்கையான 6க்கு 110 எழுதிக்காரு அவ்வளவுதான். அப்ப நாங்க 8 பிட்ஸ் எழுத போறோம்னா பின்னுக்கு எக்ஸ்ட்ரா 5 சைவர் முன்னுக்கு சேர்ப்போம். இங்க பாருங்க பிள்ளைகள், முதலாவதுல 2.9 சொச்சம். அப்ப 2.8 சொச்சம் பாருங்க. அடுத்தது பாருங்க என்ன சந்திக்குது, கிட்டத்தட்ட 3 சொச்சம். அப்ப 3.5. என்ன பாருங்க என்ன சந்திக்குது பாருங்க, 4.2. 4.2. என்ன பாருங்க 4.6. நிறைய பாருங்க 4.6. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் 4.9. என்ன கிட்டத்தட்ட 5 கிட்ட போயிட்டு 9. இப்ப அவர் இத முழுத்தானத்துக்கு ஆகியிருக்காரு. அந்த முழுத்தானத்துக்கு பைனரி அடிக்கிறார். இன்னறிக்கிறதுக்கும் இன்னறிக்கிற 4க்கும் நோ கனெக்ஷன். இந்த 4 தான் உங்களோட விளக்கமான படம். இது எப்படி அந்த கிட்டிய முழுத்தானத்துக்கு மாற்றப்படுது என்று வேறொரு படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். இப்ப கிளியரா பிசிஎம் யாரு, இப்ப கிளியரா பிள்ளைகள் பிசிஎம் யாருன்னு சொல்லி வெரி சிம்பிள் நோட்ஸ் ஆன கேள்வி வரும். தட்டி விட ஆன்சர். ரைட், நம்ம நோட்ஸ் எழுதுவோம். நாங்க இப்ப நோட்ஸ் எழுதுவோம். மாதிரியாக்கத்துக்கு நோட்ஸ் எழுதுங்க. நல்ல பிள்ளைகள் போல எழுதிக்கொள்ளுங்க. மாதிரியாக்கத்துக்கு நோட்ஸ். மாதிரியாக்கத்துக்கு நோட்ஸ். ஒப்புமை சமிஜையினுடைய நோட்ஸ் எழுதுங்க. மாதிரியாக்கத்துக்கு ஒப்புமை சமிஜையினுடைய இல்ல ரோ பண்ணி எல்லாம் மெனக்கெட வேணாமா. இதெல்லாம் ரோ பண்ண வாய்ப்பு இல்லை, தேவையில்ல. ரோ பண்ணில நீங்க மெனக்கெடாதுங்க, சும்மா கண்ட பாக்குற மாதிரி லைட்டா. ஒப்புமை சமிஜையினுடைய மாதிரியாக்கத்துக்கு நோட்ஸ் எழுதுங்க. ஒப்புமை சமிஜையினுடைய வீச்சானது, அண்டர்லைன் வீச்சானது, இதுதான் நோட்ஸ் எழுதும். ஒப்புமை சமிஜையினுடைய வீச்சானது, ஒப்புமை சமிஜையினுடைய வீச்சானது வழக்கமான நேர இடைவேளைகளுக்கு அமைய. வழக்கமான அர்த்தம் சமமான. வழக்கமான நேர இடைவேளைகளுக்கு அமைய. ஸ்கீம்ல வந்த நோட்ஸே தாரன். ரெகுலர் டைம் இன்டர்வல். வழக்கமான நேர இடைவேளைகளுக்கு அமைய. ரெகுலர் டைம் இன்டர்வல். வழக்கமான நேர இடைவேளைகளுக்கு அமைய. பிரித்தெடுத்து செயற்பாடு. பிரித்தெடுக்கும் செயற்பாடு. பிரித்தெடுக்கும் செயற்பாடு மாதிரியாக்கம் ஆகும். மாதிரியாக்கம் ஆகும். அப்ப இந்த துண்டு நான் ரோவிங் பண்றேன். இந்த துண்டு ஒரு மாதிரியாக்கம். இந்த துண்டு ஒரு மாதிரி. 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 அப்படிதான். ரைட், மாதிரியாக்கம் ஆகும். இப்போ உங்களோட டியூட்ல 2வது தலைப்பு போட்டுக்கிறாங்க, குவாண்டைசிங். அப்படின்னா குவாண்டமாக்கல். தமிழாக்கம் வெளிக்கொள்வோம். மாதிரியாக்கம் செய்யப்பட்ட ஒப்புமை சமிஜையின் மாதிரியாக்கம் செய்யப்பட்ட ஒப்புமை சமிஜையின் ஒவ்வொரு மாதிரியங்களினதும் வீச்சு பெறுமதிகளானது
வீச்சு பெறுமதிகளானது கிட்டிய முழுத்தானம் கொண்ட துவித பெறுமதியாக பூஜ்ஜியம் கொமா 1 மாற்றப்படும் செயற்பாடு குவாண்டைசிங் எனப்படும். நான் நோட்ஸ் நல்ல ஸ்லோவா தான் சொல்றேன், விட்ட ரெக்கார்டிங் தான். குவாண்டைசிங் எனப்படும். ரைட், ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார், சார் இதுல क्वेश्चन செய்வீங்களா? உங்களுக்கு क्वेश्चन வேணுமா? ரைட், உங்களுக்கு क्वेश्चन வேணுமா? நான் எந்த கேள்வி தரல, பாஸ் பேப்பர் கேள்வி தாரேன். வீட்டை போயிட்டு இன்றைக்கு வீட்டை இருக்கீங்க, கிளாஸ் முடிஞ்சு புக்கை பிரட்டி 2015ஆம் ஆண்டு 12ஆம் வினாவையும் 2016ஆம் ஆண்டு 12ஆம் வினாவையும் பாருங்கோ. நீங்க எப்படி PCM லேர்ன் பண்ணணும் என்று புரியும். சரியா? வெறும் நோட்ஸ் கேள்வி 2 தான். அது. ரைட், இப்ப அடுத்த ஹெடிங் போட்டு நாங்க ரிவிஷனுக்குள்ள எல்லாமே செய்வோம். டோன்ட் வரி. நாங்க இப்ப இந்த காலத்துக்குள்ள எங்களோட நோட்ஸ் பகுதிகளை முடிச்சுட்டோம் வைங்கள, எங்களுக்கு மறுவா அல்லாண்டு நாடு கிளியர் ஆனிச்சுன்னா மறுவா அங்கால மேத்ஸும் டயக்ராமும் தான் சூப்பர் பாப்பா ஒரு கிளாஸ். ரைட், அடுத்தது குறியாக்கம் என்றால் பாஸ் பேப்பர் புக் என்ன தெரியல, நான் தாரேன் நேரடியா கிளாஸ் முடிஞ்சு. அப்படி இல்லாட்டி எங்களை வீடு தெரிஞ்சா வாங்க, வீட்டை புக் திருப்பி தாரேன். ரைட், குறியாக்கத்துக்கு நோட் பண்ணிக்கோங்க பிள்ளைகள். குறியாக்கத்துகளை கொள்ளுங்க. குவாண்டம் ஆக்களின் ஊடாக பெறப்பட்ட துவித பெறுமதிகளை அடிப்படையாக கொண்டு எண்ணியல் சமிஜை வரையப்படும் அல்லது எண்ணியல் சமிஜையாக மாற்றப்படும் செயற்பாடு என்கோடிங் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட்ஸ் உண்டு, என்கோடிங் ஆகும். இது லாஸ்ட் பாயிண்ட்ஸ். இது 8 பிட்ஸ், 16 பிட்ஸ், மற்றும் 32 பிட்ஸ்களின் அடிப்படையில் இடம்பெறலாம். 32 பிட்ஸ்களின் அடிப்படையில் இடம்பெறலாம். Right, that's all.
ஒரு ஃபேக் ஒன்று குந்திக்கு இருந்துச்சு 9350. இப்படி ஐடி நாங்க கொடுக்கவே இல்லை. அந்த ஃபேக்கை கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரைட், ஓகே. அதெல்லாம் களவு. என்ன ஃபேக்ல எல்லாம் வாரதுங்கிறது களவு. ஃபேக்ல வாரதுங்கிறது களவு இல்லையா? அது களவுத்தனம் தானே. எல்லாம் படிக்கிற பிள்ளைக்கு நமக்கு. ND 000290 செல்லு கேட்க மாட்டீங்களா? ND 000290 யாரு? மெசேஜ் பண்ணுங்க. ND 000290 யாரு? ND 000290 யாரு? ஏன் ஒரே ஐடியில 2 பேர் வந்தீங்க? சிமோல் ஐடி கேபிட்டல். யார் ஆக்கள் நீங்க 2 பேர்? ND 000290 நீங்க 2 பேரும் 6 ஆக்கள். நீங்க 2 பேரும் 6 ஆக்கள். ND 000290. ரைட். மத்த ND 290 யார் அப்ப? சிமோன் ND 290 யார் அப்ப? அது யாருன்னு தெரியும். ஃபேக்கா? கேபிட்டல் தான் உங்களோட. லேசில வரையிலாது தான் அது. இதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணாப்பா. அப்பாயின்மெண்ட் பண்றேன். அப்பாயின்மெண்ட். ரைட். நீங்க எண்டி இருக்கீங்க தானே? 305 390 சொன்னாங்க. எண்டி நீங்க இருக்கீங்களே சார்? நான் தான் நல்லது. ஓகே, நீங்க இருக்கீங்க. எஸ், போத் ஆர் சேம் क्वेश्चन தான். 2015 16 விடை உண்டு. 5 விடைகளும் அதே விடைகள். பட் கேள்வியில சின்ன மாற்றம் ஒன்று இருக்கு. ஆனா அந்த கேள்வி வாக்கியங்கிட்ட பிள்ளை கண்டுபிடிச்சிருவேன். நீ இதைத்தான் கேட்கிற, எதை கேட்கிறாய்? PCM கேட்கிறாய். அப்படிதான் பிள்ளைகள் படித்து தார நோட்ஸுக்குள்ள கேள்வி இருக்கும். தார நோட்ஸ் எல்லாம் இனி சுருக்க இயலாது. சுருக்கிற நோட்ஸ் தான். அழகா படிச்சுக்கோங்க. வேற எதுவும் தேட தேவையில்ல. அடுத்த நோட்ஸை படிக்கிறதோட மிக முக்கியமானது பேப்பர் கிளாஸையும் அட்டென்ட் பண்ணணும். பேப்பர் கிளாஸ்ல தான் எங்களோட கிளாஸ்ல சக்சஸ் இருக்கு. ரைட். இப்ப நாங்க எங்களோட விஷயத்துக்கு போவோம். ரைட். இப்ப மிக முக்கியமான விடயம் உண்டு. எல்லாரும் டியூட் எடுங்க. நான் ஸ்கிரீன் ஓபன் பண்றேன். எல்லாரும் டியூட் எடுங்க. நான் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கிறேன். ரைட். எங்க டியூட்ல நான் இப்ப போர்டை ஆன் பண்றேன். டியூட்ல கடைசிக்கு முதல் பகுதிக்கு நாங்க வர போறோம். ரைட். கடைசிக்கு முதல் பகுதி எல்லாம் தேவையில்லையே அழிச்சு கொள்றேன். பழையதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வகுப்புல முடிச்சு தருவோம்னா, அடுத்த வகுப்பு வெனிஸ்டே தான் இருக்கு. வெனிஸ்டே வகுப்பு இன்ஷா அல்லாஹ் முடியுது. சண்டே வகுப்புல இரண்டாவது நோட்ஸ் பகுதிக்குள்ள கால் வைக்கிறோம். இந்த ஒரு ஆக்கள் இரண்டாவது நோட்ஸ் பகுதியையும் இந்த ஃப்ரைடேயோட முடிக்கிறாங்க. நாங்க இந்த சண்டே இரண்டாவது நோட்ஸ் ஆரம்பம் செய்யறோம். அது எப்படி பேலன்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட. ஏன்னா அவங்களோட கொஞ்சம் அந்த கொரோனா டைம்லயும் அவங்களோட கிளாஸ் நடந்த எங்களோட கல்முனை ஏரியா கிளாஸ் நடக்காதல அவங்க கொஞ்சம் முன்னுக்கு ஆயிட்டு போறாங்க. ரைட். அடுத்து கலவஞ்சிக்குடியாக முன்னுக்கு ஆயிட்டு போனாங்க. ஆனா இப்ப அவங்க பின்னுக்கு ஆயிட்டாங்க. சரி, ஓகே. அவங்க இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிக்கிறாங்க. அவங்க ஆன்லைன்ல வாரல. ரைட், ஓகே. இப்ப நான் படிப்பிக்க போறது மிக முக்கியமான ஒரு விடயம் உண்டு. உங்களுக்கு ஹெடிங் போடுறீங்க பாருங்க பிள்ளைகள். பல சாதனங்களை வலையமைப்பொன்றில் இணைப்பதில் உள்ள பிரச்சனைகளை இனம் காணல். ரைட். உங்களுக்கு தெரியும், நல்லா விளைக்கோங்க. லேசான ஹெடிங் உண்டு. லேசான ஹெடிங் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கணனி வலையமைப்பு என்ற ஒரு பேர் வைக்கணும்டா ஆக குறைந்தது பிள்ளைகள் அந்த வலையமைப்புல 2 கணனிகள், குறைந்தபட்சம் 2 கருவிகள் ஒன்றோடொன்று இணையணும். 2 கருவிகள் ஒன்றோடொன்று குறைந்தபட்சம் இணையணும். இணைஞ்சா நெட்வொர்க். இந்த கணனில இருக்கக்கூடிய ஒரு ஃபைல இந்த கணனிக்கு வராம இந்த கணனில இருந்து பார்க்கலாம். இந்த கணனில இருக்கிற ஒரு யூஎஸ்பி பென் டிரைவர் இந்த கணனில அடிச்சிருக்கிற கனெக்ட் ஆயிருக்கிற பென் டிரைவ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை
இது ரெண்டும் ஒன்றோடு தொடர்பு பட்டிருந்தால் நீங்க இந்த கணில பார்க்கலாம். நான் எந்த ஸ்கிரீன்ல இருக்கிற டியூட நீங்க இப்போ உங்களோட போன்ல பார்த்தியா இல்லையா? எந்த ஸ்கிரீன்ல இருந்த டியூட நீங்க இப்போ உங்களோட ஸ்கிரீன்ல பார்த்தியா இல்லையா? சொல்லுங்களேன். பார்த்தியா இல்லையா? சொல்லுங்களேன். அப்ப நான் இந்த டியூட காட்டினதுக்கு சமனாக நான் இந்த கம்ப்யூட்டர்ல இன்னொரு ஃபைலையும் உங்களுக்கு காட்டலாமா? காட்டலாதா? என் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு 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 வீடியோ ஒன்று நான் பிளே பண்ணி போட்டு உங்களை அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாதா? சொல்லலாம். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இலங்கையில 4 பாகத்துல இருக்கீங்க. நீங்க 4 பாகத்துல இருக்கீங்க. ஆனா நான் எந்த கணனியை வச்சு என்னுடைய ஸ்மார்ட் போனை வச்சு உங்க எல்லாரையும் ஒரு நெட்வொர்க்குள்ள கொண்டு வந்திருக்கேன். இதற்கு காரணம் எங்களோட ஜூம் என்ற இணையத்தின் ஊடாக, எப்சின் ஊடாக, இணையம் பயன்பாட்டின் ஊடாக நாங்க இன்றைக்கு தொடர்பாகி இருக்கிறோம். இணைய பயன்பாட்டின் ஊடாக நாங்க இன்றைக்கு தொடர்பாகி இருக்கிறோம். ரைட். இப்ப இந்த இதை பார்க்கிற நேரம் ஒரு 1 மினிட். சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, இந்த எக்ஸ்ங்கிற கரணியையும் இந்த ஒய்ங்கிற கரணியையும் நான் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்துறேன்னா ஒரு கேபிள் ஒரு வடம் போதும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரு சின்ன கேபிளால இப்ப நான் இந்த போனையும் இந்த லெப்பையும் யூஎஸ்பி கேபிளால கனெக்ட் ஆகி ஜூம் அப்ளிகேஷனுக்கு இந்த ஸ்மார்ட் போனை வெப் கேமராவை யூஸ் பண்றேன். ஒருத்த கேபிள் ஆல ஏழும். சும்மா கற்பனை பண்ணுங்க, இங்க இருந்தது ஒரு சிங்கிள் கேபிள். இதோட இன்னும் ஒரு கணனி வார நேரம் இந்த கணனியோட இணைப்பது பிரச்சனையா இல்லையா? இணைப்பது சிக்கலா இல்லையா? இன்னொரு கணனி ஒன்று வருது, அந்த கணனியும் இந்த கணனியும் புரியறதால ஒரு கேபிளால இந்த கணனியை தொடுக்கலாம். ஆனா இந்த 2 கணனியும் நெட்வொர்க்ல இருக்கு, இந்த 2 கணனியும் நெட்வொர்க்ல இருக்கு. இது P என்ற கணனி, இது Q என்ற கணனி. இப்ப என்னுடைய கேள்வி, Q என்கிற கணனி எக்ஸோடையும் வையோடையும் நெட்வொர்க்ல இருக்கா? இருக்கா? இல்ல. அப்ப என்ன விளங்குது? ஒரு சிங்கிள் வயரை வச்சு, ஒரு சிங்கிள் கேபிளை வச்சு இரு சாதனங்களை மாத்திரம்தான் நெட்வொர்க் பண்ணலாம். அப்போ ஒரு சிங்கிள் கேபிளை வச்சு நெட்வொர்க் பண்றது என்பது பிரச்சனை, செய்யவே முடியாது. எனவே கணனி வலையமைப்புல 2 கணனியா இருக்க போது 2000க்கும் மேற்பட்ட கணனிகள் இருக்கும். இந்த கணனிகளை மனிதன் எப்படி ஒன்றோடொன்று தொடுக்கிறான், எப்படி ஒன்றோடொன்று கனெக்ட் பண்றான், எப்படி இவன் செய்யறான், எப்படி இவன் கனெக்ஷனை மேற்கொள்றான்ங்கிறதுக்கு பேர் தான் பிள்ளைகள் நாங்க இன்றைக்கு படிக்க இருக்கக்கூடிய ஹெடிங் டோபாலஜி. இதுக்கு தமிழ் இடத்தியல். டோபாலஜி. அப்ப டோபாலஜி என்றால் என்ன? இரண்டுக்கு மேற்பட்ட கணனி சாதனங்கள், கருவிகளை ஒன்றோடொன்று தொடுத்து வலையமைப்பை உருவாக்குவதற்காக கனெக்ஷனை மேற்கொள்ற ஒரு நுட்பத்துக்கு பேர் தான் யாருன்னு கேட்டா இடத்தியல். அப்ப இடத்தியல் செல்வாக்குக்கு பிறகுதான் கணனி வலையமைப்பு உருவாகும். ரைட்? இடத்தியல் செல்வாக்குக்கு பிறகுதான் கணனி வலையமைப்பு உருவாகுது. எனவே கணனி வலையமைப்பை ஆக்குற முறைக்கு பேர் தான் இடத்தியல். இப்ப வழங்குதா? அப்ப 2 ஒரு சிங்கிள் கேபிளை வச்சு எந்த ஒரு கனெக்ஷனையும் செய்யலாமான்னு கேட்டா 2 கருவியை தான் தொடுக்கலாம். 2 கருவியை தொடுத்து வச்சு நாங்க என்ன செய்யற இயலாது. 2 கருவியை நாங்க வச்சுட்டு என்ன செய்யற இயலாது. வலையமைப்புல 2க்கும் மேற்பட்ட கருவிகள் வார நேரம் அந்த கருவிகளை ஒன்றோடொன்று எவ்வாறு தொடுப்பது, அந்த தொடுக்கிற முறைக்கு பேர் தான் பிள்ளைகள் இடத்தியல். அந்த இடத்தியலுக்கு பெயர் ஆங்கிலத்துல டோபாலஜி. டோபாலஜி என்கிறது வயர் கனெக்ஷன் இல்ல, வயர்களை கொண்டு கனெக்ஷனாகவும் அது இருக்கலாம், கருவிகளை கொண்ட கனெக்ஷனாகவும் இருக்கலாம். சிம்பிளா விளங்கிடுங்க, டோபாலஜி என்கிறது கணனி வலையமைப்புல கணனிகளை
எப்படி ஒன்றோடொன்று இணைக்கிற முறைக்கு பேர் தான் டொபாலஜி. சிலபஸ்ல 6 விதமான டொபாலஜி இருக்கு. 6 விதமான டொபாலஜி இருக்கு. இது 10ஆம் ஆண்டு ICT படிச்சாங்களுக்கு தெரியும். ஆனா பரீட்சைக்கு கேள்வி வரலையா? வந்திருக்கு. நவீன நியூ சிலபஸ்ல 2க்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. பழைய சிலபஸ்ல பார்ட் 2ல இந்த வலையமைப்பு இடத்தியல் 3 குறிப்பிட்டு அதை வகை குறிக்கும் வரைபடத்தை வரைகிற கேள்வி வந்திருக்கு. நான் வரைபடம் வரைய போறேன். அப்ப இப்ப சிம்பிளா கான்செப்டுக்குள்ள வாங்க. என்ன இடத்தியல் என்பது என்ன? கரணி வலையமைப்புல 2க்கு மேற்பட்ட கரணிகளை எவ்வாறு தொடுக்கிறங்கிறது பேர் தான் இடத்தியல். அப்ப அதுல பாருங்க பிள்ளை நோட்ஸ் போட்டிருக்காங்க. அதிக அளவிலான எல்லா சாதனங்களையும் கரணிகளையும் ஒன்றோடொன்று இணைப்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றதாகும். காரணம், ஒரு வடத்தினை பயன்படுத்தி 2 சாதனங்கள் மாத்திரமே ஒரே நேரத்தில் தொடுக்க முடியும். அண்டர்லைன் பண்ணுங்க, ஒரு வடத்தினை. அண்டர்லைன் பண்ணுங்க பிள்ளைகள், ஒரு வடத்தினை பயன்படுத்தி, அண்டர்லைன் பண்ணுங்க பிள்ளை, ஒரு வடத்தினை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் 2 சாதனங்கள். அதை அண்டர்லைன் பண்ணுங்க பிள்ளைகள், ஒரே நேரத்தில் 2 சாதனங்கள். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ரைட். இப்ப ஹெடிங், இப்ப தொடர்ந்து இதற்காக எளிமையான இடத்தியலாக நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணினது, எளிமையான இடத்தியலாக பாட்டை இடத்தியல், அது இங்கிலீஷ்ல அடிப்படையில் பிராக்கெட் போட்டுக் கொள்ளுங்க. பஸ் டோபாலஜி என்னென்னு படிப்போம், டோன்ட் வரி. பஸ் டோபாலஜி பயன்படுத்தப்படுகின்றது. எளிமையான இடத்தியலாக பஸ் டோபாலஜி, அது பிராக்கெட்டுகள் டி ரல அப்படின்லாம் இருக்கு. பாட்டை இடத்தியல் பஸ் டோபாலஜி பயன்படுத்தப்படுகின்றது. பஸ் டோபாலஜி பயன்படுத்தப்படுகின்றது. அண்டர்லைன், எளிமையான இடத்தியல். இப்ப சொல்லுங்க, இடத்தியல் வகைகள் நிறைய இருக்கு. அதற்குள்ள மிகவும் சிம்பிளான இடத்தியல் என்ன, மிகவும் எளிமையான இடத்தியல் என்ன? பஸ் டோபாலஜி. அதை MCQக்காக வேண்டி வச்சுக்கோங்க. பஸ் டோபாலஜி யாரு எப்படி இருக்குன்னு சொல்லி படத்தோட படிப்பிக்கிறேன், அழகா படிப்பிக்கிறேன், நல்லா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வடிவா கேட்டுட்டு நோட்ஸை வாசிச்சா படிச்சு 50 தலைக்கு வந்துடும். லேசான நோட்ஸ், கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், இந்த டோபாலஜியை ஃபுல்லா முடிக்கிறையா? முடிச்சு அடுத்த கிளாஸ் புதிய டியூட்ஸ். ஓகே, நான் அடுத்த டியூட்ஸை நான் நாளைக்கே போறேன்னா நாளைக்கே போறேன், இல்லை இன்னைக்கு நைட்டே போட்டுருவேன், பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டே போறேன்னா இன்னைக்கு நைட்டே போறேன், பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ பிள்ளைகள் அதுல ஒரு ஹெடிங் ஒன்று போடுறீங்க, இடத்தியல் என்றால் என்னன்னு சொல்லி. அதுக்கு நோட்ஸ் நோட் பண்ணுங்க. இடத்தியலுக்கு நோட்ஸ் நோட் பண்ணுங்க. சொல்லவா? கணனி வலையமைப்பில் தொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கணனிகளும் கணனி வலையமைப்பில் தொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கணனிகளும் பௌதீக ரீதியாக எவ்வாறு அண்டர்லைன், பௌதீக ரீதியாக எவ்வாறு இன்னொரு கணனியுடன் அண்டர்லைன், எவ்வாறு இன்னொரு கணனியுடன் தொடுக்கப்பட்டுள்ளது என்பதனை குறிப்பிடுவதே குறிக்கும் தொழில்நுட்பமே இடத்தியல் ஆகும்.
ரைட், நோட்ஸ் டேக் பண்ணுங்க ப்ளீஸ். சிம்பிள் டோபாலஜி இது ஒரு டைப் இல்ல, இதுல 6 டைப் இருக்கு. அந்த 6 டைப்ல மிகவும் எளிமையான டைப் தான் பஸ் டோபாலஜி. அதனால அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க சிம்பிள் டோபாலஜி. கிளியரா? சிம்பிள் டோபாலஜிங்கிறது டைப் இல்ல. சிம்பிள் டோபாலஜிங்கிற யாரு? டோபாலஜியில் இருக்கிற 6 வகைகளில் பஸ் டோபாலஜி என்ற ஒரு வகை. கிளியரா? ND0010 கிளியரா பிள்ளைகள்? ND0010. ஓகே, குட். நல்லா ஃபேக் வருது, நல்ல ஃபேக் வருது. ஐடி மட்டும் கொடுக்கலன்னு வைங்க, நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடம் இல்லாம ஆயிருக்கு. ஐடி கொடுத்ததால அவங்க நல்லா மாற்றுறாங்க, ஐடி கொடுத்தா நல்லா மாட்டாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட்ங்கிறது சிம்பிள் இல்லையே. சிம்பிள் டோபாலஜி, பஸ் டோபாலஜி. பாயிண்ட் டு பாயிண்ட்ங்கிறது 2 வடங்களான ஒரு வடங்களால 2 கரணிகளை, அந்த தொங்கல்ல ஒரு ஆள், இந்த தொங்கல்ல ஒரு ஆள் இருந்தா அதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட். அதாவது நேச்சர். பாயிண்ட் டு பாயிண்ட் நேச்சர். அந்த பாயிண்ட்ல ஒரு ஆள், இந்த பாயிண்ட்ல ஒரு ஆள். ஓகே, நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு பிறகுதான் டியூடுக்கு வர போறேன். நீங்க டியூட மூடிட்டு இந்த போர்டை கவனிங்க. ரைட், டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி, இடத்தியலின் வகைகள். முதலாவது பஸ் டோபாலஜி அப்படின்னா பாட்டை இடத்தியல். இரண்டாவது ஸ்டார் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி அப்படின்ற தமிழ்ல உடு இடத்தியல், உடு அல்லது நட்சத்திர வடிவிலான இடத்தியல். இன்னும் 2 வந்து, அல்லது நட்சத்திர வடிவிலான இடத்தியல், நட்சத்திர வடிவிலான இடத்தியல். அடுத்தது நட்சத்திர வடிவிலான இடத்தியல். மூணாவது ரிங் டோபாலஜி, ரிங் மோதிர அல்லது வளைய வடிவிலான இடத்தியல், மோதிர அல்லது வளைய வடிவிலான இடத்தியல். நாலாவது ட்ரீ டோபாலஜி, ட்ரீ. நாலாவது ட்ரீ டோபாலஜி. அஞ்சாவது மெஷ் டோபாலஜி, கன்னி வடிவ இடத்தியல். ஆறாவது எங்க சப்ஜெக்டுக்குள்ள உள்ள ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய, ஹைபிரிட் அப்படின்னா கலப்பு வடிவ இடத்தியல். அது தேவையில்ல எங்களுக்கு. இந்த 5ஐயும் எப்படி தெரியணும்டா பிள்ளைகள்? இந்த டோபாலஜி என்ன, இதுல வரி படம், இதுல பிக்சர் எப்படி இருக்கும், பிக்சர் கீழே தெரியணும், பிக்சர் கீழே தெரியணும். இதுல நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, லட்ஸ் ஆஃப் அவ்வளவுதான். ரைட், இப்ப நான் முதலாவது உங்களுக்காக வேண்டி எக்ஸ்பிளைன் பண்ண போறது பஸ் டோபாலஜி. இதுதான் சிம்பிளா என்று சொல்றாங்க. அப்ப சிம்பிள் என்றா செய்யறது லேசா இருக்கணுமாம், செலவு குறையணுமாம், வேலை கஷ்டம் இருக்கப்படாதாம், லேசா இருக்கணுமாம், ஈஸியா இருக்கணுமாம், ஓசியாவா இருக்கணுமாம், செலவு குறையணுமாம். அப்படின்றா அது பஸ் தானா? எஸ், உண்மையா பஸ் தான். இது எப்படி பிள்ளைகளை தொடுப்பு இருக்கும்? இந்த வலை அமைப்புல கணனிகளை ஒன்றோடொன்று தொடுக்கிறதுக்காக நம்ம எந்த சாதனங்களும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, ஒரு வயரை, ஒரு வடத்தை, ஒரு கேபிள் எடுத்து அந்த கேபிள்ல 2 தொங்கலையும் நீங்க டெர்மினேட் பண்ணணும். டெர்மினேட் பண்ணணும்டா அதுல அந்த முடிவுறுத்தணும். வயரை வெட்டினா கம்பி தெரியும், அந்த கம்பியை சுத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த கேபிள்ல இருந்து இவ்வாறு கனெக்ஷன்களை துண்டு துண்டாக எடுத்து, துண்டு துண்டு கேபிள், இது மெயின் கேபிள். இதுல இவ்வாறு கணனிகளை நாங்க தொடுத்தமாக இருந்தால் இந்த கணனிகள் அனைத்தும் ஒரே வலையமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? வீட்டில ஒரு 5 வீட்டுக்கு கீழால ஒரு தண்ணி பைப்பு போகுது, பட்டை ஒன்று போகுது. அந்த 5 வீட்டுக்காரர்களை யோசிக்கிறாங்க, அந்த பட்டே அரசாங்கத்துல பட்டே அங்க இருந்து நம்மளோட வீட்டுக்கு கீழால போகும். எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு இரவுல வீட்டுல மண்ணை தோண்டி அண்டி ஒரு பட்டைய பொத்து
ஒரு பைப்பை ஜாயின் பண்ணி அண்டின வீட்டுக்கு தண்ணி எடுக்கலாம். பக்கத்துல அங்கிள் அவர வீட்டுக்கு முன்னுக்கு வாரண்ட குழாயை தோண்டி அதுல இருந்து ஒரு லைனை போட்டு தண்ணி எடுக்கிறாரு. இனி ஷாஜி அவ ஒரு இதோட போட்டு அவ ஒரு கனெக்ஷன் இருக்கிறா. இனி சின்னம்மா அங்க எடுக்கிறா, இனி பெரியம்மா அங்க எடுக்கிறா, பக்கத்துல செய்யணும்பும் இப்படி எடுக்கிறா. இப்ப சொல்லுங்க, இந்த வலையமைப்போட மெயின் தண்டு யாரு? இந்த சின்ன 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 வயர் கேபிளா மெயின் தண்டு, மெயினாக இருக்கிற கேபிளா இதுல முதுகெலும்பு. இதுல பேக் போன் யாரு? இதுல முதுகெலும்பு யாரு? ரைட், பிக் கேபிள் தான் இதனுடைய முதுகெலும்பு. ரைட், இந்த மெயின் கேபிள் இரண்டு கனெக்ஷனையும் அடைச்சதன் நோக்கம் சூப்பர்பா கன்செப்ட் பண்ணுங்க. இந்த பட்டைக்குள்ள தண்ணி ஓடினா இதை திறந்து விட்டு அந்த தண்ணி என்ன வெளியில போயிடும். இதை திறந்துட்டு அந்த தண்ணி என்னங்கிடும் வெளியில வந்துடும். அதனால அந்த ரெண்டு கனெக்ஷனையும் மூடி இருக்கும். இப்ப தண்ணி எல்லாம் எதுக்கு நிற்கும்? மெயின் கேபிளுக்கு நிற்கும். இப்ப வீடுகள் தெப்ப திறக்க மெயின் கேபிளுக்கு இருக்கிற தண்ணி அந்த வீட்டுக்குள்ள வருமா வராதா? அந்த வீடுகளுக்கு செல்லுமா செல்லாதா? இப்ப இந்த 5 வீடுகளும் இந்த மெயின் கேபிள் ஊடாக ஒரே வலையமைப்புக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கா இல்லையா? கொண்டு வரப்பட்டிருக்கா இல்லையா? கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பிக்சர்ஸ், இந்த இருக்கக்கூடிய கட்டமைப்பு வரைபடம் நம் பிள்ளைகள் பஸ் டோபாலஜில வரைபடம். இப்ப சொல்லுங்க, காலை நேரத்துல இந்த வீட்டுல அங்கிள் அண்டி சின்னம்மா பெரியம்மா செய்யம்பு 4 பேரும் ஒரே நேரம் தெப்ப திறந்தா எல்லாருக்கும் தண்ணி ஃபாஸ்டா வருமா ஸ்லோவா வருமா? ஸ்லோவா வரும். நல்ல உதாரணம், காலையில ஸ்கூலுக்கு போக வாட்டர் பாட்டில் நீர்ல குளிக்கிறார்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள். தண்ணி வராது. ஆனா ஒரு 12 மணி 1 மணி 2 மணிக்கு வாட்டர் பாட்டில் டேப்ப தொடர்ந்து கையை பிச்சுக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா தண்ணி வரும். என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் என்றா அந்த நேரம் நிறைய பேர் யூஸ் பண்ணல. அப்படின்னா பிள்ளைகள் ஒரே நேரத்துல எல்லா கணனிகளும் தரவை அணுகுகின்ற போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர் என்கிற கணனி இங்க இருக்கக்கூடிய எஸ் என்கிற கணனிக்கு செய்தி அனுப்ப போறேன்டா, நீங்க சொல்லுங்க ஆர் என்கிற கணனிக்கும் எஸ் என்கிற கணனிக்கும் இங்க நேரடி கனெக்ஷன் இருக்கா? நேரடி தொடர்பு இருக்கா? இல்ல அப்படின்னா சொல்லுங்களேன். யாரு ஊடாக அந்த தரவு போய் சேரும்? யாரு ஊடாக அந்த தரவு போய் சேரும் சொல்லுங்க பாப்போம். நான் அனுப்புற தரவு இந்த கேபிளால வந்து, இந்த மெயின் கேபிளால வந்து, இந்த ஷார்ட் கேபிளால எஸ் என்கிறவருக்கு போய் சேரும். இப்ப மெயின் கேபிள் ஆறுங்கிற தரவை எஸ்ங்கிற கணனிக்கு பரிமாற்றி இருக்கக்குள்ள இங்க என்னங்கிற ஆள் இங்க பிங்கிற ஆளுக்கு செய்தி அனுப்பக்குள்ள அதுவும் இந்த கேபிளுக்குள்ள வரக்குள்ள இந்த கேபிள் ஓவர்லோட் ஆகும். ஓவர்லோட் ஆன ஹீட் ஆகும். அதனால தரவு பரிமாற்ற வேகம் குறையும். சில நேரம் தரவுகள் முட்டி மோதி தரவு போய் செல்லாமல் விடுவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே பஸ் டோபாலஜில அதிகமான கணனிகளை இணைப்பதற்கு பஸ் டோபாலஜி சாத்தியம் இல்லை. குறைந்த 5, 6, 10க்கு உட்பட்ட கணனிகளை இணைப்பதற்கு இந்த பஸ் டோபாலஜி மிகவும் பொருத்தமானது. இந்த பஸ் டோபாலஜில ஒரு கணனிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஏனைய கணனிகள் அது பாதிக்குமா சொல்லுங்க. பஸ் டோபாலஜில ஒரு கணனிக்கு பாதிப்பு ஏற்படுத்தால் அது ஏனைய கணனிகளோட வலையமைப்பு பாதிக்குமா? இல்ல. ஆனா இந்த மெயின் கேபிள் பழுதடைந்தால் டோட்டலா நெட்வொர்க் அப்செட் ஆகும். எடுத்துக்கோங்களா? டோட்டலா நெட்வொர்க் அப்செட் ஆகும். காரணம், யாருமே தொடர்பாடலை மேற்கொள்ள முடியாது. இதான் பிள்ளைகள் பஸ் டோபாலஜில படம். பஸ் டோபாலஜில செலவு இல்லை. எந்த ஒரு கருவியும் பணம் செலுத்தி வாங்க தேவையில்லை.
கேபிள்களை வச்சு என்னலாம்னா கணனி வலையமைப்பு செய்யலாம். ஆனா பாரிய கணனி வலையமைப்புக்கு பொருத்தம் இல்லை, சிறிய கணனி வலையமைப்புக்கு தான் பொருத்தம். ஒரே நேரத்தில் அதிகமான கணனிகள் தரவு பரிமாற்றத்தை செய்யும் போது இந்த மெயின் இணைப்பான் லோட் ஆகும். லோட் ஆகின தரவு பரிமாற்றம் ஸ்லோ ஆகும். இப்படியான பிரதிகூலங்களும் இருக்கு, நன்மைகளும் இருக்கு. பஸ் டோபாலஜி கிளியரா? பஸ் டோபாலஜி கிளியரா? படம் நோட்ஸ். எஸ். அடுத்த டோபாலஜி ஸ்டார் டோபாலஜி. ஒரு ஆள் என்ன கேட்டாரு, சார் ஸ்கூல்ல இருக்கிற டோபாலஜி என்ன டோபாலஜி சார் கேட்டாரு. இப்ப அவருக்கு நான் பதில் தாரன், ஸ்டார் டோபாலஜி தான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டோபாலஜி. ஸ்கூல்ல லெப்ல எத்தனை மிஷின் இருக்கு? 40, 50, 20, 30 மிஷின் இருக்கு. இதுக்கெல்லாம் பஸ் டோபாலஜி சாத்தியம் இல்ல. நாங்க பின்னுக்கு படிப்போம், அடுத்த வகுப்புல பிள்ளைகள் எங்களோட வெனிஸ்டே கிளாஸ்ல படிப்போம். வேர்ல்டுல கருவிகள் இருக்கு, அந்த கருவிகளில் 2 கருவிகள் இருக்கு. ஒன்று ஹப், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னொன்று சுவிட்ச், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட டியூட்லையும் இருக்கு, அவங்களோட டியூட்லையும் இருக்கு. எப்படி ஒரு ஹப் ஒன்று நெட்வொர்க்ல பொருத்தப்படுகிறது என்கிறதுனால் இப்ப கொஞ்ச நேரத்துல கிளாஸ் முடிஞ்சு ஒரு வீடியோ வந்து போடுற குரூப்ல பாருங்க, யூடியூப்லயும் வந்து தாருங்க. ரைட். நீங்க லெப்ல ஐடி லெப்புக்கு போயிட்டு ஐடி லெப்ல சுவர்ல எங்கேயாவது ஒரு சுவர்ல இப்படி ஒரு கதவு ஒன்று திறக்கிற மாதிரி, அதுல ஒரு லொக் பண்ற ஒரு கீயோட ஒரு டோர் ஓபன் பண்ற மாதிரி சுவர்ல பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்களா? உங்களோட லெப்ல ஒரு டோர் ஒன்று திறக்கிற மாதிரி ஒரு செட்டப் உண்டு கீயோட, எப்பயாவது ஒரு நாள் அவதானிச்சிருக்கீங்களா? எஸ். அதை திறந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இப்படி ஒரு தட்டு தட்டாக, ஒரு தட்டு 2 தட்டு அப்படின்னு தட்டு தட்டாக, இவ்வாறு நாம படிச்ச RJ45 என்று சொல்லக்கூடிய ட்விஸ்டட் பேர் கேபிள்ல கனெக்ட் பண்ணக்கூடிய RJ45 பின்களை பொருத்தக்கூடிய நிறைய வயர் எல்லாம் இப்படி இழுபட்டு அதுக்குள்ள வந்து இருக்கும். இதுல பச்சை லைட் ஒன்று இண்டிகேட்டர் பத்தி பிளிங்க் ஆயிட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரு கிரீன் லைட் ஒன்று பத்தி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுல இருந்து கிரே கலர் கேபிள் நிறைய வரும். அந்த கேபிள் நாங்க படிச்சிட்டோம், ட்விஸ்டட் பேர் கேபிள். ஞாபகம் இருக்கா? ரைட். இதுல இருந்து வர ஒவ்வொரு கேபிளும் பிள்ளைகள் செவர் ஓரத்தால் அப்படியே இழுக்கப்பட்டு சுவர் ஓரம் வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கரணிகளையும் என்ன பட்டிருக்கின்ற தொடுக்கப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு விளங்காது. அது சுவர் ஓரத்தால் அப்படியே எடுக்கப்பட்டு ஒவ்வொரு கரணிகளுக்கு நேரே பட்டிருக்கு, அது தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறவர் தான் ஒன்று ஹப்பர் இருப்பாரு. இவர் இப்ப பயன்பாட்டுல இல்ல. உங்களோட ஸ்கூல்ல இருக்கிறது யார் என்றால் சுவிட்ச் என்ற ஒரு ஆள். சுவிட்ச் என்றால் வீட்டுல போற சுவிட்ச் இல்ல, கணனி வலையமைப்புல கணனிகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட 2க்கும் மேற்பட்ட கணனிகளை ஒன்றோடு ஒன்று தொடுத்து வலையமைப்பை உருவாக்கி கொடுக்கிற ஒரு கனெக்டிவிட்டி டிவைஸ் தான் யார் என்றால் சுவிட்ச். உங்களோட ஸ்கூல் இருக்கிறது. இந்த சுவிட்சிட துணையோட நாங்க வலையமைப்பை செஞ்சோம்டா அந்த வலையமைப்புக்கு பெயர் தான் ஸ்டார் டோபாலஜி. அப்ப ஸ்கூல்ல இருக்கிற உலகத்துல லெப்ல பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற டோபாலஜி என்ன ஆன்சர்? சிம்பிள விடுவோம், சிம்பிள வேணாம். உலகத்துல பொதுவாக லெப்ல பாடசாலையில ஆய்வு கூடங்கள்ல எல்லாம் தொடுத்து வச்சுக்கிற கணனி வலையமைப்புட டோபாலஜிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க ஆன்சர் ஸ்டார் டோபாலஜி. இதை கீறதாக இருந்தால் நீங்க மத்திய கருவியாக நாங்க இப்ப உங்களுக்கு படிப்பிச்ச சுவிட்ச அல்லது சிலர் ஹப்ப ஏதோ ஒன்று ஹப் அல்லது சுவிட்ச் இணைச்சி இதனூடாக தான் இப்படி கணனியெல்லாம் பரிமாற்றம் செய்யுது என்று சொல்லி இதை ஸ்டார் வடிவத்துல இப்படி குறிச்சு காட்டினோம்டா ஏன்னா கணனியா இங்க காட்டுற வலையமைப்புடத்திற்கு பேரு ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி செய்யணும்டா பஸ் டோபாலஜியை விட அடிஷனலாக ஒரு கருவி வாங்கணும். அந்த கருவியின் பெயர் என்ன? சுவிட்ச் அல்லது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹப்பையும் வாங்கலாம். ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்ப்போம். இதெல்லாம் யார் அளிக்கும்? ஆன்சர். இதெல்லாம் யார் அளிக்கும்? நினைக்கிறெல்லாம் யார் அளிக்கும்? இதெல்லாம் கணனிகள். இதெல்லாம் யாருன்னா கேபிள். அப்ப சுவிட்ச்ல
உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க சொன்ன போர்ட்ஸ் வருது. போர்ட்ஸ் என்றா துறைகள், பொருத்தும் இடங்கள். எங்களோட லெப்ல 20 கம்ப்யூட்டர் இருந்தா நாங்க சுவிட்ச் வாங்கக்குள்ள 16 சுவிட்ச் போட்டதை வாங்கி காணாது. 32 சுவிட்ச் போட்ட சுவிட்சை வாங்கணும். அப்பதான் 20 கரணிகளை தொடுக்கலாம். அப்ப கரணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி சுவிட்ச் 1 தட்டு, 2 தட்டு, 3 தட்டு, 4 தட்டுன்னு சொல்லி இப்படி தட்டு கணக்குல சுவிட்ச் வரும். அதுல இருந்து ஒவ்வொரு வயர் எடுத்து லெப்பை கனெக்ட் பண்ணுவோம். அப்ப எல்லா கம்ப்யூட்டர்ஸும் லெப்ல இருக்கிறது. யாரூடாக தொடர்பை மேற்கொள்ளும்? யாரூடாக சர்வர் கம்ப்யூட்டர்லாம் பின்னுக்கு வரும். டோன்ட் வரி, அவசரப்பட வேணாம். யாரூடாக தொடர்பை மேற்கொள்ளும்? சர்வர் என்ன, கிளைண்ட் என்ன, ஹப் என்ன, சுவிட்ச் என்ன. இன்றைக்கு நெட்வொர்க் 5வது 6வது கிளாஸ்யா, இன்னும் எவ்வளவோ படிக்கிறீங்க. பாப்போம். இந்த சுவிட்ச் ஊடாக மேற்கொள்ளும். இப்ப சொல்லுங்க, கணனி வலையமைப்புல பஸ் டோபாலஜி ஒப்பிடக்குள்ள இது செலவு கூட ஏற்றுக்கொள்வீங்களா? பஸ் டோபாலஜி ஒப்பிடக்குள்ள இது செலவு கூட ஏற்றுக்கொள்வீங்களா? காரணம், இந்த சுவிட்ச் என்ற கருவியை வாங்கணும். ஆனா பஸ் டோபாலஜி ஒப்பிடக்குள்ள நியாயமான கம்ப்யூட்டர்ஸ்களை அமைக்கலாம், நியாயமான கம்ப்யூட்டரை தொடுக்கலாம், தரவு பரிமாற்றம் வேகமாக நடக்கும். ஆனால் மத்திய கருவி சுவிட்ச் பழுது அடைஞ்சு சென்று வைங்க, டோட்டலி நெட்வொர்க் அப்செட். ஏற்றுக்கொள்வீங்களா? டோட்டலா நெட்வொர்க் தூங்கிரும். ஏற்றுக்கொள்வீங்களா? ஆனால் கணனி வலையமைப்புல ஒரு கணனிக்கு ஏற்படுற பாதிப்பு ஏனைய கணனிகளை பாதிக்குமா? ஒரு கணனிக்கு ஏற்படுற பாதிப்பு வலையமைப்புல ஏனைய கணனிகளை பாதிக்குமா? பாதிக்காது. ஆனால் சுவிட்சுக்கு ஏற்படுற பாதிப்பு டோட்டலா எல்லா கணனியையும் பாதிக்கும். ஏற்றுக்கொள்வீங்களா? இப்ப கிளியரா பிள்ளைகள், பஸ் டோபாலஜியும் ஸ்டார் டோபாலஜி கிளியரா? இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. படம், அதுல நன்மை தீமை, தட்ஸ் ஆல். ஸ்டார் டோபாலஜி டன். இப்ப நான் படிப்பிக்க போறது ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜியை பொறுத்த மட்டும் இவங்க சொல்றாங்க, ரிங் டோபாலஜி எப்படி என்றா, நாங்க மத்திய சாதனம், மத்திய கேபிள் என்று யாரையுமே வாங்க மாட்டோம். எங்கட லெப்ல 10 கம்ப்யூட்டர் இருந்தா இந்த 10 கம்ப்யூட்டரும் தான் ஒரு ஆள்ற தரவை ஒரு ஆளுக்கு கடத்தி, அது அதுக்கு கடத்தி, அது அதுக்கு கடத்தி, அப்படியே கடத்தி தரவை பரிமாற்றம் செய்யும். மத்திய கேபிளும் இல்ல, மத்திய கருவியும் இல்ல. இங்கு ஒரு நிலையம் இன்னொரு நிலையத்தோட தொடர்பு கொள்ள போகுதுண்டா இடையில உள்ள நிலையங்களூடாக சென்றுதான் தொடர்பை மேற்கொள்ளும். இங்கு நான் நிலையம் என்று அழைப்பவைகள் கம்ப்யூட்டர்ஸ். இவர வரைபடத்தை எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி இது ஒரு கணனி, இது ஒரு கணனி, இது ஒரு கணனி. பிள்ளைய வழங்கிறப்படா லெப்ல இப்படி வட்டமா கம்ப்யூட்டரை வைக்கிறாரு. நம்மளோட பிள்ளைகள படிப்பு கம்ப்யூட்டர் அப்படி வட்டமா வச்சு அது ரிங் டோபாலஜி. கம்ப்யூட்டர் அப்படி கிறுக்கல நட்சத்திரம் வச்சு அது ஸ்டார்ட். அது இல்ல கருத்து. இந்த கம்ப்யூட்டர்ஸ் மோதிரம், ரிங், வளைய, மோதிர வடிவ இடத்தியல். இது என்ன செய்யுதுன்னா, கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2, கம்ப்யூட்டர் 3, கம்ப்யூட்டர் 4 4 பேரும் தொடர்பு இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், 1க்கும் 4க்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு, 4க்கும் 3க்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு, 3க்கும் 2க்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு, 1க்கும் 2க்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு. ஆனால் 1க்கும் 3க்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கா? இல்ல. அப்ப 1 3க்கு செய்தி அனுப்ப போகுதுன்னா அந்த செய்தியை சொல்றாங்க, ஒன்று வலஞ்சுழில போகும், இல்லையா இடஞ்சுழில போகும். அதென்ன வலஞ்சுழி, அதென்ன இடஞ்சுழி? கடிகாரத்துல வலம் சுழி இடம் சுழி என்று சொல்லி 2 சுழிகள் இருக்கும். இவங்க சொல்றாங்க, நாங்க 3க்கு செய்தி அனுப்ப போறோம்டா, முதலாவது அனுப்புற செய்தி 2வது நிலையம் என்ற 2வது கணனி ஊடாக வந்துதான் 3வது கணனிக்கு வரும். அவ்வாறு இல்லாத விடத்தில் பார்ப்போம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இன்னொரு வழியால வரும். அந்த வழி என்ன?
ஒன்னாவது கம்ப்யூட்டர் அனுப்பின செய்தி 4வது கம்ப்யூட்டருக்கு வந்து 4வது கம்ப்யூட்டர் தான் 3வது கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். அப்ப சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு லெவல்ல 20 கம்ப்யூட்டர் வச்சு 8வது கம்ப்யூட்டர் 18வது கம்ப்யூட்டருக்கு செய்தி அனுப்ப போது நான் விளையாட்டு தன்மைக்கு 8 9 கொடுத்து 9 10க்கு கொடுத்து 10 11 கொடுத்து 18 வரையும் போகும். அப்ப ஒரு ஸ்டேஷன் இன்னொரு ஸ்டேஷனுக்கு செய்தி அனுப்ப போகுதுன்னா இடையில உள்ள ஸ்டேஷன் எல்லாம் அலர்ட் ஆகும். அப்ப தரவு பரிமாற்றம் வேகம் அதிகமா? அப்ப தரவு பரிமாற்றம் வேகம் அதிகமா? சாத்தியம் இல்லை. கணனி வலையமைப்பு ஒரு கணனி பழுதடைந்தால் கணனி வலைப்பின்னல் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாத? வலையமைப்புல ஒரு கணனி பழுதடைந்தால் கணனி வலையமைப்பு பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? பாதிக்கப்படும். முழுசா பாதிக்கப்படாட்டியும் பகுதி அளவில் பாசியல பாதிப்படும். பகுதி அளவில் சரி பாதிப்படும். எந்த ஒரு இடத்தியலுக்கும் இல்லாத ஒரு இயல்புரிக்கு ஒரு கணனி பழுதடைந்தால் கணனி வலையமைப்பு பாதிக்காது. இது உரை படிச்ச எந்த ஒரு டோபாலஜிலையும் அது இல்லை. ஆனால் ஒரே ஒரு டோபாலஜில மட்டும் இருக்கு. ஒரு கணனி பழுதடைந்தால் கணனி வலையமைப்பில் உள்ள ஏனைய கணனிகளுக்கு தரவு பரிமாற்றம் பாதிப்படையும். அப்படி என்றா என்ன அர்த்தம்டா, ஒரு கணனி அனுப்புற செய்தி இன்னொரு கணனிகளுக்கு கூட தாவி போறதால அந்த கம்ப்யூட்டர் யூசர் அதை ஹேக் பண்ணி எடுக்கிறது இல்லாமல் தரவு பரிமாற்றம் ஸ்லோ ஆயிடும். தரவு பரிமாற்றம் பாதிப்படையும். இவ்வாறான அமைப்புல இந்த படத்தை வரைஞ்சோம்டா இந்த டோபாலஜிக்கு பேரு ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜி வட்டமா கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ற அர்த்தம். இது அதையா சொல்லுது, இது அதையா சொல்லுது. வட்டமா கம்ப்யூட்டர் தொடுக்கிறோம்ல இது சொல்லுது. இது என்ன சொல்லுது? ஒரு கணனி இன்னொரு கணனியோட தொடர்பாகணும்னா இடையில உள்ள கணனிகளுக்கு கூடத்தான் அந்த தொடர்பு வரும் அப்படின்னு சொல்லுது. ஸ்டார் டோபாலஜி என்ன சொல்லுது? ஸ்டார் மத்தியமாக இருந்து என்னோடாகத்தான் எல்லாருமே தொடர்பு. பஸ் டோபாலஜி என்ன சொல்லுது? நான் ஒரு மத்திய கேபிள் என்னோட கனெக்ஷனை தொடுத்து இவங்க கணனியை தொடுத்திருக்கிறாங்க இப்படி பேசுது. இதற்கு பேரு தான் பஸ் ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி. கிளியர்? இப்ப நான் படிப்பிக்க போறது ரீட் டோபாலஜி. ரீ என்று சொன்னா மரம். ரீ என்று சொன்னா மரம். ரைட். இது மரத்தினுடைய மெயின் தண்டு. இது மரத்தினுடைய கிளைகள். இந்த கிளைகளில் இலைகள், இந்த இலைகளில் பழங்கள். இது கிளைகள், கிளைகளில் தண்டுகள், தண்டுகளில் பழங்கள், பழங்களில் இலைகள், அந்த பழங்களை பறிப்பதற்காக பிள்ளைகள். இப்படியான முறையில கணனி வலையமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இத பார்த்தா நீங்க இதுவரை படித்த 2 டோபாலஜி உங்களோட கண்ணுக்கு படும். வாட் ஆர் தோஸ்? வாட் ஆர் தோஸ்? அந்த ரெண்டும் என்ன? அந்த ரெண்டும் என்ன? ரைட், வெரி குட். 305 நீங்க எங்க இடம்? ஸ்கூல் எங்க? நம்மட ஆளா? 00 305 305 00 305 நீங்க எங்க இடம்? நம்மட ஆள் தானா? அருமையாளா? 305 அல் அஷ்ரக். அல் அஷ்ரக், அல் அஷ்ரக்ண்டா ஈசிக்கு வந்த இப்ப வாரல. அப்ப பிரைன்ஸுக்கு வார. அப்படியா? பிரைன்ஸுக்கு வார அந்த டெக்னாலஜி அந்த போய் நம்மளோட அடிக்கடி கிடைக்கிற நம்மளோட ஃபேஸ்புக்ல பாக்குறேன். நம்மளோட ஃபேஸ்புக்ல அடிக்கடி தோண்டிக்கிறவர் தானே? ரைட், ஓகே, குட். கடைசி இந்த கிளாஸுக்கு நான் வரலையா இருக்குமே? ஃபிளிப் ஃப்ளாப் ஆயிட்டா இருக்கலாம், மிஸ் ஆன மாதிரி கிடந்துச்சு. ரைட், பாத்துக்கோங்க, அப்படியே படிச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடிக்கணும் ட்ரைவிங் 1 2 இந்த ஊர்ல. ரைட், ஓகே. இப்ப இதுல ரீட் டோபாலஜி நான் மதிச்சதுக்கு காரணம் மெயின் தண்டு, அந்த தண்டுல கிளைகள். அப்ப இது பஸ் டோபாலஜி. நான் இதை ஸ்டார் டோபாலஜின்னு மதிச்சதுக்கு காரணம் இது ஸ்டார் வடிவத்தில் இருக்கு. ஆகவே பஸ் டோபாலஜி சக ஸ்டார் டோபாலஜி சமன் ரீட் டோபாலஜி ஏற்றுக்கொள்ளுங்களா? பஸ் டோபாலஜி சக ஸ்டார் டோபாலஜி சமன் ரீட் டோபாலஜி. இருக்கிற எல்லா டோபாலஜிலையும் ஆக செலவு கூடிய டோபாலஜி இந்த டோபாலஜி ஏற்றுக்கொள்றீங்களா?
இருக்கிற எல்லா டோபாலஜிலையும் ஆக செலவு கூடிய டோபாலஜி இந்த டோபாலஜி ஏற்றுக்கொள்றீங்களா? ஏன் தெரியுமா? இங்க ஸ்டார் டோபாலஜிக்கு சுவிட்ச் வாங்கணும், அதுக்கே வேற செலவு. எத்தனை கிளைகள் இருக்கோ அத்தனை கிளைகளுக்கும் சுவிட்ச் வாங்கணும், வேற வேற செலவு. இங்க இந்த வலையமைப்புல ஒரு கிளையில உள்ள இந்த சுவிட்ச் பாதிப்படைந்தால் வலையமைப்பு பாதிப்படையுமா? இந்த சுவிட்ச் பாதிப்படைந்தால் வலையமைப்பு பாதிப்படையுமா? ஆனா இந்த கிளைகள் உள்ள எல்லா பழங்களும் செத்து போகும் ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த கிளையில காய்த்திருந்த எல்லா பழங்களும் செத்து போகும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஒருவேளை இந்த மரத்தினுடைய மெயின் மரத்துல தண்டை ஒருவன் முடிஞ்சு வாழால வெட்டி விட்டான், டோட்டலி நெட்வொர்க் பாதிப்படையும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஆகவே இப்படியான இந்த டோபாலஜிக்கு பேர் தான் பிள்ளைகள் ட்ரீ டோபாலஜி. இதுல நன்மை என்னன்னு கேட்டா, பெரிய நிறுவனங்கள் பெரிய பிரான்ச் எல்லாம் நிறைய திணைக்களங்களை கொண்டுள்ள பிரான்சஸ் எல்லாம் ட்ரீ டோபாலஜியை செய்யும். இந்த ட்ரீ டோபாலஜியில ஒவ்வொரு கிளைகளையும் தன்னுடைய தனித்தனி திணைக்களமாக பெற்று ஒவ்வொரு திணைக்களமும் தனித்தனியாக சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட் செய்யப்படும், ஒவ்வொரு திணைக்களமும் தனித்தனியாக கட்டுப்படுத்தப்படும். அப்ப கிளைகள் வேறாக கட்டுப்படுத்தப்படுறதால ஆகவே பெரிய நிறுவனம் தன்னுடைய திணைக்களங்களை மேனேஜ் பண்றதுக்காக வேண்டி எங்களுடைய ட்ரீ டோபாலஜியை பயன்படுத்தும். ஸ்கூலுக்கெல்லாம் ட்ரீ டோபாலஜி சாத்தியமா? ஸ்கூலுக்கெல்லாம் ட்ரீ டோபாலஜி சாத்தியமா? ஒரு பேங்க் தன்னை பேங்குக்கு உள்ள அது வரும் ஸ்டார் டோபாலஜி தான். ஒரு பெரிய ஒரு ஏக்கர் பரப்புலைக்கு அந்த ஏக்கர் பரப்புக்குள்ளேயே எத்தனை திணைக்களங்கள் இருக்கு என்று சொன்னா அதை ட்ரீ டோபாலஜி சொல்லணும். சரியா? அந்த பேண்ட் லேண்ட் எல்லாம் பிறகு படிச்சுக்கணும். இப்ப ட்ரீ டோபாலஜி டன். கிளியரா? ட்ரீ டோபாலஜி கிளியர். இப்ப கடைசி டோபாலஜியோட பார்த்துட்டு நோட்ஸையும் பார்த்துட்டே முடிச்சிடுவோமா? நோட்ஸ் வச்சு போய்க்கிறாம மெஸ் டோபாலஜி தான் சொல்றாங்க. கன்னி வடிவ இடத்தியல் 2014 பாஸ் பேப்பர் என்ன தெரியுமா பிள்ளை? ரிங், பஸ், ஸ்டார். இந்த 3 வகையான இடத்தியல்களை குறிக்கும் வரைபடத்தை வரைக. 3 2 6 3 2 6 புள்ளி 3 தர 2 6 புள்ளி படத்துக்கு விட்டா முடிஞ்சு. வெரி சிம்பிள். ரைட். மெஸ் டோபாலஜி என்னடா பிள்ளை? இப்படி கணனிகள் இருக்கு, நான் 6 கணனிகள் 2 நாள் 5 கணனிகள் தெரிவிக்கிறேன். இந்த கணனி இதோட நேரடி தொடர்பு, இது இதோட நேரடி தொடர்பு, இது இதோட நேரடி தொடர்பு, இது இதோட நேரடி தொடர்பாம், இது இதோட நேரடி தொடர்பாம், அதோட தொடர்பாயிட்டு இது இதோட நேரடி தொடர்பாம், இது இதோட நேரடி தொடர்பாம். அப்ப இவரோட தொடர்பு, இவரோட தொடர்பு, இவரோட தொடர்பு இல்ல, இவரோட இப்ப தொடர்பு, இவரோட சரி, இவரோட சரி, இவரோட சரி, அவரோட சரி, இவர் அவரோட சரி, அவரோட சரி, அவரோட சரி, இவரோட தொடர்பு இல்லை. இப்படி தனித்தனி கம்ப்யூட்டர் தனித்தனி தொடர்பை பேணும் அவையில் ஒரு வலையமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால் அந்த வலையமைப்புடத்திற்கு பேரு மெஷ் டோபாலஜி. இங்க மத்தியஸ்தகர் யாரும் தேவையா? ஒரு சென்டர் ரிசீவருக்கு செய்தி அனுப்ப போறாங்கன்னா அந்த சென்டரும் ரிசீவரும் டைரக்டா கனெக்ட் ஆகுவாங்களா? இங்க யாரும் மத்தியஸ்தகர் தேவையா? இங்க மத்திய ஆட்கள் யாரும் தேவையா? இல்ல. இப்ப சொல்லுங்க பாப்போம், எல்லாத்தையும் விட வேகமான தரவு பரிமாற்றம் யாருல நிகழும்? சொல்லுங்க, யாருல நிகழும்? இதுல நிகழும். ஏனண்டா எங்களுக்கு எந்த புரோக்கர்ஸும் தேவையில்லை, எந்த முகவரும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க யாருக்கு செய்தி அனுப்பணுமோ அவருக்கே டைரக்டா பேசுவோம். ஆனா இது கஷ்டம், இது சிக்கல், இதை நிர்வகிக்கிற கஷ்டம். அதிகமான வடங்கள் தேவை. சிலந்தி வலை சிக்கெடுக்கிற தலையில சிக்கு வந்தாலே எப்படி கஷ்டப்படுவாங்க நம்மளுடைய பெண்மணிகள். சிலந்தி வலையோடு எப்படி பின்னி கிடக்கும், அதே மாதிரி ஒரு கஷ்டமான நெட்வொர்க் தான் இந்த மெஷ் டோபாலஜி. அப்ப இதுல ஒரு கணனிக்கு வலையமைப்புல பாதிப்பு ஏற்பட்டால் ஏனைய கணனிக்கு பாதிப்படையாது. ஆனா அந்த கணனி வலையமைப்பிலிருந்து வெளியில வைக்கிறோம். இவ்வாறான இடத்தியல்களுக்கு பேர், இவ்வாறான முறையில கணனி வலையமைப்புல கணனிகளை தொடுக்கிற முறைகளுக்கு பேர் தான் பிள்ளைகள் இடத்தியல்கள். இப்ப நாங்க டைமோட எங்களோட நோட்ஸையும் படிச்சுட்டு வகுப்பு கலைப்போம். ரைட். இப்ப வீடியோ தேவையில்ல ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். டியூட் எடுத்துக்கொள்வோம். டியூட்ல பார்த்துட்டே குடிச்சுக்கோமே. பாட்டை இடத்தியல் பிரதான படத்தினூடாக. அப்ப பிரதான படம் என்ற சொல் அண்டர்லைன், பிரதான படம் என்ற சொல் அண்டர்லைன். வலையமைப்பில் கணனிகள் சாதனங்கள் அனைத்தும்
ஒரு இணைப்பானினால் அண்டர்லைன் ஒரு இணைப்பானினால் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு இணைப்பான் என்பதுதான் பிள்ளைகள் பிரதான படம். கணனிகளை இணைக்கும் இந்த இணைப்பான் பேக்போன் முதுகெலும்பு எனப்படும். அண்டர்லைன் பேக்போன் முதுகு எலும்பு. இந்த முதுகெலும்பின் 2 அந்தங்களும் முடிவுறுத்தப்பட்டிருக்கும். அப்ப 2 சைட்டையும் நாங்க டெர்மினேட் பண்ணிடுவோம், மூடி போடுற மாதிரி தண்ணி வராம. அப்ப அண்டர்லைன் பண்ணுங்க, 2 அந்தங்களும் முடிவுறுத்தப்பட்டிருக்கும். நன்மைகள் அமைப்பதற்கு மிச்சம் லேசாம். ஒரு கணனி வலையமைப்பில் பழுதடைந்தால் வலையமைப்பில் உள்ள ஏனைய கணனிகளை பாதிப்படையாதாம். மிகவும் நீளம் குறைந்த வளங்கள் தேவைப்படுமாம். செலவு நல்ல குறையாம். விசேட வலையமைப்பு உபகரணம் எதுவும் தேவையில்லை என்று சொல்றாரு. இந்த பாயிண்ட்ஸ் யாருக்கு அடிக்கிற அடி, யாருக்கு அடிக்கிற அடி இந்த பாயிண்ட்ஸ்? ஸ்டார் டோபாலஜிக்கு நெக்ஸ்ட் ஸ்டார் டோபாலஜி அடிக்கிற அடிதான் இது. வலையமைப்பில் புதிய கணனி ஒன்றை சேர்க்கிறது, தேவையில்லாத கணனியை நீக்கிறதெல்லாம் லேசிப்பட்ட வேலை. தீமைகள்: பிரதான வளம் பழுதடைந்தால் முழு வலையமைப்பும் பாதிக்கப்படும். பிரதான வளத்தின் 2 அந்தங்களை முடிவுறுத்தல் சிக்கலானதாகும். இது எங்களுக்கு ஒரு மேலதிகமான வேலை, அதாவது சிக்கல் என்றே சொல்றாரு. குறைந்தளவான கணினிகளை இணைப்பதற்குத்தான் இது பொருத்தமானது. கணினிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது இந்த வலையமைப்பு தாமதம் அடையும். காரணம், ஒரு வடத்தினூடாக தரவு போக வடம் சூடாகும். என்ன 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 அவர் அனுப்புற இவர் அனுப்புற என்ன 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 நினைக்கும். அதனால சாத்தியம் இல்லை. என்ன அவர் அனுப்புற இவர் அனுப்புற நான் யாருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சூடாகும். ஆகவே சாத்தியம் இல்லை. பகிரப்பட்ட பொது தொடர்பு ஊடகத்தினை, அதாவது அந்த பிரதான வடத்தினை சாதனங்கள் அணுகும் போது பல சாதனங்கள் ஒரே நேரத்தில் அணுக முயற்சிக்கும் பொழுது சாதனங்கள் பிரச்சினையை சந்திக்கும். என்ன பிரச்சனை? அந்த தரவு செல்வது பிரச்சனை. அப்ப அந்த பாயிண்ட்ஸை சிம்பிளா சொல்லலாம். ஒரே நேரத்தில் பல சாதனங்கள் பிரதான வடத்தினை அணுகும் போது சாதனங்கள் பிரச்சினையை சந்திக்கும். சிம்பிளா சொல்லலாம் பிள்ளை, சிம்பிளா சொல்ல நோட் பண்ணிக்கோங்க இத. ஒரே நேரத்தில் பல சாதனங்கள் பிரதான வடத்தினை அணுகும் போது சாதனங்கள் பிரச்சினையை சந்திக்கும். ஓகே, இப்ப இதுல இந்த டொபாலஜி அவரு விசேடமாக சிம்பிள் டொபாலஜி என்று சொல்லி படிப்பிச்சு போட்டு ஏனைய டொபாலஜியை படிப்பிக்கிறாரு. ஏனைய வலையமைப்பு. அப்ப பஸ் டொபாலஜி எதுக்குள்ள பெய்து? பஸ் டொபாலஜி ஸ்பெஷலா எங்க போயிட்டு அவரு மிச்சம் இலகுவான ஆள் என்ற ஹெடிங்ல. சிம்பிள் டொபாலஜின்ற ஒரு டொபாலஜி இல்ல, பிள்ளையா விளங்கிறாங்க. நம்மள்கிட்ட இருக்கிற பஸ் டொபாலஜி இருக்கிறதுக்குள்ளேயே சிம்பிளானது, எளிமையானது, சிக்கனமானது என்றால் அது எளிமையான இடத்துல. இப்ப நாங்க ஏனைய வலையமைப்பிடத்தில் விண்மீன் அல்லது உடு நட்சத்திரம் இதெல்லாம் பெயர் வைக்கலாம். உடு நட்சத்திரம். அடுத்து வளையம் ரெயின், மோதிர் என்று சொல்லலாம். கண்ணி மெஸ், அது பார்த்துட்டோம். மர வடிவம். ரைட், நான் சொன்ன கேள்வி இருக்கு பிள்ளைகள். 2014ஆம் ஆண்டு பார்ட் B-ல 2ஆம் வினா பாருங்க விட்ட. ஸ்டார் டோபாலஜி. இதில் கணனிகள் சாதனங்கள் அனைத்தும் குவியம் அல்லது ஆளி ஊடாக அண்டர்லைன் பண்ணுங்க, ஹப் அல்லது சுவிட்ச் தொடுக்கப்பட்டு வலையமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, ஆளி அல்லது குவியம் தேவைப்படுகின்ற வலையமைப்பிடத்தில் விசேட சாதனம் 2019 MCQல முதல் பக்கம் பாருங்க, கேள்வி இருக்கா? 2019 MCQல முதல் பக்கம் பாருங்க, கேள்வி இருக்கு. ரைட். எனவே வலையமைப்பில் உள்ள எல்லண்டிரிக்கு வலையமைப்பில் உள்ள அனைத்து சாதனங்களும் இந்த குவியம் ஊடாகவே தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்ளும். அண்டர்லைன், குவியம் ஊடாகவே தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்ளும். ரைட். ஸ்டார் டோபாலஜியினுடைய நன்மைகள்: அமைப்பதற்கும் பராமரிப்பதற்கும் இலகுவானது. பரவாயில்ல. வலையமைப்பில் ஆளியுடன் புதிய கணனி ஒன்றை சேர்ப்பதும் தேவையற்றதை நீக்குவதும் இலகுவானது. சரி, அது லேசி. ஒரு கணனி வலையமைப்பில் பழுதடைவதால் வலைப்பின்னலில் உள்ள ஏனைய கணனிகள் பாதிப்படையாது. வலுவை கண்டறிதல்
அதனை செப்பனிடுதல் லேசி, பிளோண்டு வரக்க பிழைய காண்றது திருத்துறதெல்லாம் லேசம். ஸோ நோமலை வாய்ச்சா போதுமானது. ஒரு காலம் பாஸ் பேப்பர்ல நன்மை எழுதுக வர போறல. ஏனைய இடத்தியல்களை விட அதிகமான வடங்களும் மற்றும் விசேட ஏனைய இடத்தியல்களை விட அதிகமான வடங்கள் மற்றும் விசேட உபகரணம் தேவைப்படுவதால் செலவு கூட. விசேட உபகரணம் என்று அழைப்பது இவ்விடத்துல சுவிட்சர். பிரதான ஆணி பழுதடைந்தால் வலையமைப்பு முழுவதுமாக செயலிழக்கும். வலையமைப்பு முழுவதுமாக செயலிழக்கும். அடுத்த டோபாலஜி ரிங் டோபாலஜி. இங்கு கணனிகள் அருகில் காணப்படும் அடுத்த கணனியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அண்டர்லைன் அருகில் காணப்படும் அடுத்த கணனியுடன். தரவானது பரிமாற்றப்படும் போது இரண்டு நிலையங்களும், அந்த நிலையங்கள் என்பது கணனிகள், இரண்டு நிலையங்களும் இடையில் இருக்கும் அனைத்து நிலையங்களூடாக பரிமாற்றப்படும். எப்படி 5ஆம் நம்பர் கம்ப்யூட்டர் 10ஆம் நம்பருக்கு தரவு அனுப்படும். இடையில 6, 7, 8, 9 இதன் ஊடாகத்தான் தரவுவோம். அது மணிக்குடு திசையாக அல்லது எதிர் மணிக்குடு திசையாக இருக்கலாம். இதில் தரவு பரிமாற்றத்துக்காக நான் இதை பேசல. டோக்கன் ரிங் கொண்டு பயன்படுத்தப்படணும். இங்க பாருங்க பிள்ளையர், தானே இந்த வலையமைப்புல பாத்துக்கோங்க. இந்த வலையமைப்புல ஒரு டோக்கன் ரிங் கொண்டு, இப்படி ஒரு டோக்கன் ரிங் கொண்டு இந்த இப்படியோ சுத்திக்கிறது. யாருக்கிட்ட இந்த டோக்கன் ரிங் வருகிறதோ அவரு தான் இப்ப செய்தி அனுப்பலாம். அப்ப இவர் இந்த நிமிடம் செய்தி அனுப்பணும்டா இந்த டோக்கன் ரிங் இந்த வழியால வந்து இவர்கிட்ட வந்த உடனே இவர் அந்த செய்தி அனுப்பலாம். இதுக்கு பேர் தான் டோக்கன் ரிங். டோக்கன் ரிங், ரைட். அப்ப டோக்கன் ரிங் பயன்படுத்தப்படுகிற டோபாலஜி என்னன்னு கேட்டா, சின்ன புள்ளத்தனமான கேள்வி. ரிங் அண்டு பேரே இருக்கி அதுல. அப்ப அது என்ன டோபாலஜி? ரிங் டோபாலஜி. என்ன ரிங் அண்டு பேரே இருக்கி அதுல. அப்ப அது என்ன டோபாலஜி? ரிங் அண்டு பேரே இருக்கி. என்ன டோபாலஜி அது? ரிங் டோபாலஜி, ரைட். ரிங் டோபாலஜி. ஓகே. இதனுடைய நன்மைகள்: அமைப்பதும் மற்றும் நிறுவுதல் இலகுவானது, செலவு குறைவு, எல்லா சமிஞ்சைகளும் எல்லா போர்ட்டூடாகவும் கடத்தப்படும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆள் அனுப்புற சமிஞ்சை எல்லா நிலையத்துக்குள்ளாலையும் போகும். அதான் அதுல போர்ட். வடங்களை திருத்துதல், பராமரித்தல் இலகுவானது. அடுத்தது இதனுடைய தீமைகள்: ஏதாவது ஒரு கணனி பழுதடைந்தால் முழு அளவில் அல்லது பகுதி அளவில் வலையமைப்பு பாதிப்படையும். ஒரு கணனி வலையமைப்புல பழுதாயிட்டு வைங்களன், நெட்வொர்க் டோட்டலா பாதிக்கும், இல்லையா பகுதி அளவில் பாதிக்கும். தரவுகள் உரிய இடத்தை சென்றடைய நேரம் எடுக்கும். அதிகமான நேரம் எடுக்கும். அதிகமான நேரம் எடுக்கும். ND00-125 கேமரா ஆஃப் பண்ணுங்க. ND00-125 ஃபேன் வேலை இது. கேமரா ஆஃப் பண்ணுங்க. ரைட், ஓகே. ரைட், தவறுதலாக வந்து ஓகே. இப்ப நாங்க எங்களுக்கு பார்க்கிறது கண்ணி வடிவ இடத்தியல். அதுண்டா என்ன, அதுக்கு ஒரு ரீடோபாலஜி, அதுக்கு பிறகு ஹப்னா என்ன, சுவிட்ச்னா என்ன, அதுக்கு பிறகு அப்படியோ எங்களோட படங்கள். நான் நினைக்கிறேன் எங்களோட அடுத்த வகுப்புல எங்களோட இந்த இதை முடிக்கலாம். அடுத்த டியூட்டையும் தொடரலாம். நல்லா விளைவிக்கும் பிள்ளைகள். இந்த டியூட் 6.6 முடிஞ்சு 6.7 ஐபி அட்ரஸ் கால்குலேஷன். அது டியூட் 3, இது டியூட் 1. அப்ப 6.7 விட்டுட்டு 6.8 இருந்து 6.12 வரையும் அடுத்த டியூட் வரப்போது. இப்பவே குரூப்ல போடுறேன், அதை 7 மணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வகுப்புல ஸ்டார்ட் உள்ள தேவைப்படாது, கடைசி நேரம் தேவைப்படும். அப்ப நான் 9 கிளாஸ் இருக்கிறபடி அவங்களுக்கு நான் அந்த வகுப்பை இதோட முடிக்கிறேன். எங்களோட அடுத்த வகுப்புல நாங்க இதுல சொன்ன மாதிரி கண்ணி வடிவ இடத்தியல்ல இருந்து எங்களோட வகுப்பை தொடருவோம். சரியா பிள்ளை? எங்களோட வகுப்பை தொடருவோம். இப்ப நான் ரெக்கார்டிங்கும் போடுவேன், நீங்க படிச்சு கொள்ளுங்க.
ஏதும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைய கிளாஸ் சாட்டிஸ்டா பிள்ளைகள் சக்சஸா கிளியரா விளங்கிச்சா? பார்த்த விஷயங்கள் அவ்வளவும் பிரச்சனை இல்லையே? கிளியரா பிள்ளைகள்? ஓகே, குட். அப்ப நாங்க கிளாஸ் முடிப்போம். அடுத்த வகுப்புல சந்திப்போம்.